வருவான் அவன் என்றும் நல்வழி தருவான். அறிவோம் அவனை, அவன் அன்பே நாம் பெரும் கருணை. என்னை கருவில் சுமந்த என் அன்னையையும் என்னை கருத்தில் சுமந்த என் தந்தையையும் மற்றும் குரு அருளால் திருவருளை உணரச் செய்த எனது மானசீக குருமார்கள் அத்தனை பேரையும் வணங்கி கொண்டு, இந்த கஸ்தூரிபாய் நல்வாழ்வு மகளிர் இயக்கம் மற்றும் சிவசக்தி ஆன்மீக சபை தொடர்ந்து வாரந்தோறும் நடத்தி வருகின்ற இந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் எனக்கு இந்த அரிய மார்கழி மாதத்தில் பேசுகிறதுக்குரிய வாய்ப்பு கிடைத்ததற்கு உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி உரிய தலைப்பு ஞானத்தை தேடி. அந்த தலைப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஒரு அற்புதமான மார்கழி மாதம். அதாவது மார்கழியை கிருஷ்ண பரமாத்மாவே மாதங்களில் நான் மார்கழியாக வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த மார்கழி மாதம் மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக இருக்குது. அதனால் இந்த மார்கழி மாதத்தை பற்றின ஒரு சில குறிப்புகள் பார்த்துட்டு அடுத்து நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம். மார்கழி மாதம் தேவர்கள் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுள்களுக்கு உரிய மாதமாக. இப்போ நமக்கு ஒரு நாள் மாதிரி தேவர்களுக்கு ஒரு நம்மளோட ஒரு வருடம் அவங்களுக்கு ஒரு நாள். அதன்படி பார்த்தா அவங்களுக்கு 6 மாதம் இரவாகவும் 6 மாதம் பகலாகவும் இருக்கும். அப்போது இந்த தை மாதத்தில் இருந்து ஆனி மாதம் வரைக்கும் அவங்களுக்கு பகல் பொழுது. அடுத்து ஆடியிலிருந்து மார்கழி வரை அவங்களுக்கு இரவு பொழுது. அப்போ இந்த மார்கழி மாதம் அவங்க எழுந்திருக்கிறதுக்கான அந்த நேரம். இப்போ நம்மளே ஒரு காலையில் அதிகாலை 4 மணிக்கு அப்படின்னா பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏற்ற நேரம். எந்த சுப காரியம், ஒரு திருமணம், எந்த இதுனாலுமே அந்த நேரத்தில் நீங்கள் எந்த இதுவும் பார்க்க வேண்டாம், ரொம்ப நல்லா நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி தேவர்களுக்கு இது அதிகாலை நேரம். அப்படிங்கிறதுனால தான் இந்த மார்கழி மாதத்தில் கோவில்கள் எல்லாம் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே நிறைய பூஜைகள் எல்லாமே செய்துட்டு வரோம். சிவ ஆலயங்களில் திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி பாடுவாங்க. வைணவ ஆலயங்களில் திருப்பாவை பாடி இந்த மாதிரி மார்கழி மாதத்தை நம்ம கொண்டாடுறோம். இது அறிவியல் சார்ந்துமே மார்கழி மாதத்துக்கு சிறப்பு. அது என்ன அப்படின்னா, இந்த மார்கழி மாதத்தில் தான் ஓசோன் மண்டலம் பூமிக்கு கொஞ்சம் அருகில் வருது. அதனால் அந்த நேரம் வீசக்கூடிய காற்றை அமுத காற்றுன்னு சொல்லுவாங்களாம். அந்த காற்று. அதனால தான் நம்ம முன்னோர்கள் சும்மா சொன்னால் யாரும் போகமாட்டாங்க, வெளியே அந்த நேரம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அதிகாலை நேரம் நீங்கள் கோவிலுக்கு போங்க. இப்போ நம்ம நடந்து போகும்போது நமக்கு நல்லா மூச்சு வாங்குவோம். அப்போ அந்த காற்றை நம்ம நல்லா சுவாசிப்போம். அதுக்காக தான் காலையில் அந்த மாதிரி பஜனைக்கு போகிறது. அது மாதிரி பெண்களை எடுத்துக்கிட்டால் அவங்கள அழகிய கோலங்கள், நல்ல வண்ண பெரிய கோலங்கள் போடுவாங்க. அப்போ அவங்க குனிஞ்சு நிமிர்ந்து அந்த மாதிரி கோலம் போடுறப்ப பெண்கள் அந்த அமிதமான காற்றை சுவாசிக்கிறதுக்காக அறிவியல் பூர்வமாகவும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த கோலம் போடும்போது நடுவில் பூசணிப்பு வச்சுருப்பாங்க. அந்த பூசணிப்பு எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, அப்போல்லாம் இப்போ தான் மேட்ரிமோனி இதெல்லாம் வந்துருச்சு, பொண்ணு மாப்பிள்ளை இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்போ யார் வீட்டில் ஒரு திருமண வயதில் ஒரு பெண் இருக்காங்களோ அந்த வீட்டில் தான் பூசணிப்பூ வைப்பாங்களாம். அப்போ அந்த பஜனைக்கு போகிறவங்க இந்த வீட்டு வாசலில் இருக்கிற பூவை பார்த்துட்டு இந்த வீட்டில் பெண் இருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்கழி மாதம் முடிஞ்ச உடனே தை மாதம் திருமண பேச்சை ஆரம்பித்து திருமணம் செய்வாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. அடுத்து மார்கழி மாதம் அப்படின்னா நம்ம சூடி கொடுத்த சுடற்கொடியார் ஆண்டாள் அவங்கள நம்மளால் நினைக்காமல் இருக்க முடியாது. அவங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் விஷ்ணு சித்தர் அப்படின்னு ஒரு ஆழ்வார் இருந்தார். அந்த ஆழ்வார் தினம் நந்தவனத்தில் இருக்கிற பூக்களை பறித்து அதை அரங்கநாதருக்கு மாலையாக கட்டி கொடுக்கறதையே ஒரு தன்னோட கடமையாக செஞ்சுட்டு வந்தார். அப்படி அவர் அந்த மாதிரி மலர் பறிக்க போகும்போது ஒரு நாள் துளசி செடிக்கு அடியில், ஒரு துளசி செடி அடிப்புறத்தில் மண்ணில் ஒரு குழந்தை, பெண் குழந்தையை கண்டெடுக்கிறாரு. அவருக்கு எந்த குடும்பமும் கிடையாது. ஆனாலும் அவர் அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைக்கு கோதை அப்படின்னு பேர் சூட்டி அந்த குழந்தைக்கு தனக்கு தெரிந்த தமிழ் மொழியோட சிறப்பு, சமயம் சார்ந்த கருத்துக்கள் எல்லாமே அந்த குழந்தைக்கு நல்லா சொல்லி கொடுத்து வளர்க்குறாரு. அந்த குழந்தையும் நல்ல அறிவான குழந்தையாக
இருக்குது. அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே கண்ணன் மேலே ரொம்ப அன்பு. இவர் மாலை கட்டி அரங்கன் கொடுக்கறதுக்காக வச்சுட்டு போவார். இந்த குழந்த அந்த மாலையை எடுத்து கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்க்கும். இப்படியே செய்துகிட்டே இருக்கும். இந்த மாலையை தான் அரங்கநாதருக்கு தினம் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இந்த குழந்தை அப்படி போட்டு கண்ணாடியில் பார்க்குறத விஷ்ணு சித்தர் பார்த்துருவார். அப்போ நம்ம ஒரு ஒரு பிரசாதம் செஞ்சோன்னா நம்ம குழந்தை எடுக்க வந்தால் பூஜை முடிகிற வரைக்கும் எடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம். அதே மாதிரி விஷ்ணு சித்தர் வந்து இது நான் அரங்கனுக்காக கட்டின மாலை, இதை நீ இப்படி மலர நீ இப்படி மாலையாக போட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை எடுத்து வச்சுட்டு அதை ஒதுக்கி வச்சுட்டு வேறு புது மாலை கட்டி அரங்கநாதர் அனுப்பி வைக்கிறாரு. அன்றைக்கி இரவு அவரோட கனவுல வந்து அரங்கநாதரே வந்து எனக்கு வந்து கோதை சூடிய மாலை தான் எனக்கு வேணும், அதனால் தினம் கோதை சூடின பிறகு தான் எனக்கு அந்த மாலையை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னது. அதனால தான் அவங்களுக்கு சூடி கொடுத்த சுடற்கொடியால் அப்படிங்கிற பேர் வந்தது. அப்புறம் ஆண்டாள் வந்து பருவ வயது வர்றாங்க. அவங்க வந்து கண்ணனை தான் எப்படியோ நம்ம திருமணம் பண்ணிக்கணும், ஒரு மனிதனை திருமணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு பிடிவாதமாக இருக்காங்க. அவங்க அப்பா வந்து வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து ஸ்ரீரங்கநாதனை தான் நான் திருமணம் பண்ணுவேன், வேறு யாரையும் நான் திருமணம் பண்ண மாட்டேன். அது மீறி நீங்கள் எனக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா நான் வந்து உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பாவுக்கு மகா இவ்வளோ உறுதியாக சொல்கிறாங்க, கடவுளை எப்படி நம்ம மருமகளாக ஏற்றுக்க முடியும், அதாவது நான் எப்படி நமக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நினச்சி மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த ஸ்ரீரங்க பெருமாளே அவங்க அப்பாவோட கனவுல தோன்றி கோதையை வந்து மணப்பெண்ணாக அலங்கரித்து ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இவங்க காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க, இந்த மாதிரி நம்ம ஸ்ரீரங்கம் போகணுன்னா நம்ம இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கம் போகணுன்னா எப்படி நம்ம அந்த டயத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் பாண்டிய மன்னன் மதுரை ஆட்சி புரிஞ்ச அந்த பாண்டிய மன்னனோட கனவுலையும் ஸ்ரீரங்கநாதர் தோன்றி இந்த மாதிரி கோதை இந்த இடத்துல இருக்கிறாங்க, அவங்கள வந்து பல்லக்கு வச்சு இங்கே வந்து ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க, அப்படி அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லவும் அந்த மன்னர் வந்து கல்யாண சீரே சேர்த்து கோதையை வந்து ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் போய் அந்த ஸ்ரீரங்கநாதரோட ஆலயத்துக்குள்ளே போனவொடனே கருவறையில் போனவொடனே அப்படியே அவங்களோட இரண்டரை கலந்துடுறாங்க. இந்த ஆண்டாள் வந்து 15 வயதிலேயே திருப்பாவை, நாச்சியார் மொழி அப்படின்னு சொல்லி 2 நூல்கள் எழுதியிருக்காங்க. அந்த நூல்கள்லாம் தமிழ் மொழியில் ரொம்ப சமய கருத்துக்கள், பக்தி, இலக்கிய செறிவு உள்ள அந்த நூல்களாக கருதப்படுறாங்க. இவங்க வந்து 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் இந்த ஆண்டாள் அவங்க தான். அடுத்து மாதங்களில் மார்கழியின் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி இந்த மார்கழி மாதம் வர்ற ஏகாதசியை வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கொண்டாடுவோம். அதாவது வைணவர்கள்லாம் வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் வணங்குற அந்த ஸ்ரீரங்கநாதரோட இருப்பிடமாகிய வைகுண்டம் அன்னைக்கு தான் திறப்பாங்க. அதனால் அன்னைக்கு வந்து நம்ம விரதம் இருந்து அந்த பெருமானை வணங்கினோன்னா நம்ம நேராக சொர்க்கத்துக்கே போயிடலாம் அப்படிங்கிறதுனால விரதம் இருந்து அந்த ஸ்ரீரங்கத்தில் வந்து எப்போயுமே வடது பக்கம் இருக்கிற திசையில் இருக்கிற கதவு வந்து மூடி தான் இருக்கும். அதை வந்து அன்று ஒரு நாள் மட்டும்தான் திறப்பாங்க. நம்ம ஊர்லேயுமே அப்படி தான், அன்றைக்கி ஒரு நாள் தான் அந்த கதவை திறப்பாங்க. அப்படி திறக்கிறதான் அவங்க சொர்க்க வாசல் திறக்கிறதா நினச்சி அது வழியாக உள்ளே போயிட்டு வந்தால் சொர்க்கத்துக்கே நம்ம போயிட்டு வந்த மாதிரி நம்ம எல்லாருமே நம்ம பக்தியோட நம்பிக்கையோடு செய்கிறோம். அது ஒன்று சிறப்பு. அடுத்து திருவாதிரை, அதுவுமே இந்த மார்கழி மாதம் வர்ற சிவனுக்குரிய ஒரு சிறப்பான இது ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா சிவ ஆலயங்கள்லேயுமே இந்த ஆருத்ரா தரிசனம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதில் குறிப்பாக சிதம்பரம் தில்லை அம்பல நடராஜர் ஆலயத்தில் தான் அந்த ஆருத்ரா தரிசனம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. சிதம்பரம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து சிதம்பர ரகசியம் அது பார்க்காம இருக்க முடியாது. சிதம்பர ரகசியம் அப்படின்னா அது வந்து அந்த தில்லை நடராஜர் அந்த சன்னதிக்கு பக்கத்தில் வலதுபுறத்தில் ஒரு சிற்சபை இருக்குமா. அந்த சிற்சபையில் வந்து ஏன்னா நான் சின்ன வயசில் போனது, அதனால் நான் அதை பார்த்ததில்லை, தெரிஞ்சதை சொல்கிறேன். அப்போ வலதுபுறத்தில் ஒரு சிறிய சிற்சபை இருக்குமோ, அதில் வந்து
ஒரு சின்ன வாசல் மட்டும்தான் இருக்குமா, ஒரு நீல திரை போட்டிருப்பாங்க. இப்போ ஆரத்தி காட்டும்போது அந்த திரையை மட்டும் விளக்குவாங்க. உள்ளே வந்து எந்த திரு உருவமோ சிலையோ எதுவுமே இருக்காதாம். ஒரு பொன்னாலான வில்வ மாலை மட்டும்தான் இருக்குமா. இந்த சிதம்பரம் ரகசியம் எதை உணர்த்துது அப்படின்னா, அதாவது அந்த திரையை விளக்குனா அங்கே வந்து சிவபெருமான் வந்து வானம், அது வந்து ஆகாய ஸ்தலமாக அங்கே சொல்கிறாங்க. அதாவது ஆகாயத்துக்கு எப்படி முதலும் முடிவும் இல்லையோ அதே மாதிரி சிவபெருமான் கடவுள் வந்து முதலும் முடிவும் இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி அது இருக்குது. அப்போ அந்த நம்ம வழிபடும் போது இறைவனை வந்து நம்ம காண முடியாது, நம்ம கண்களால் காண முடியாது, இறைவனை உணர மட்டுமே முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியம்தான் அந்த சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த கோவிலில் வந்து அப்படியே நம்ம உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த கோயில் கட்டியிருப்பாங்களாம். அதாவது நம்ம அந்த கோயிலில் வந்து 9 வாசல்கள் இருக்கும், நுழைவு வாசல்கள். அது வந்து நம்ம மனித உடலில் உள்ள நவ துவாரங்கள் 9 துவாரங்களை அந்த வாயில்கள் வந்து குறிப்பிடுது. அடுத்து அந்த கோவிலில் வந்து மேலே விமானம் போட்டிருப்பாங்க இல்லையா, அது வந்து பொன்னாலான விமானமாக இருக்குமா. அது வந்து அந்த தகடு அதை வேகிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட தகடுகளோட எண்ணிக்கை வந்து 21,600. இது வந்து சராசரியாக ஒரு மனிதன் மூச்சு விடுற அந்த காற்றோட எண்ணிக்கை. அதெல்லாம் எப்படி கெட்டினாங்கங்கிறதெல்லாம் பார்க்க வியப்பாக இருக்குது. அந்த காற்றோட அந்த எண்ணிக்கையை வந்து அந்த தகடுகளாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த தகடுகளை பொறுத்துறதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா, அந்த ஆணி, பொன் ஆணி, அது வந்து 72,000. அந்த 72,000 எதை குறிக்குதுன்னா நம்மளோட நாடி நரம்புகள், நம்ம மனித உடலுக்குள்ளே உள்ள நாடி நரம்புகளோட எண்ணிக்கை. அது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத உடல் உறுப்புகள் வந்து இயக்குறதுக்கு எப்படி பயன்படுதோ அது வந்து அந்த மாதிரியெல்லாம் சிதம்பரத்தில் வந்து சிறப்பான இடங்கள்லாம் நிறைய இருக்குது. அதுபோக இன்னொன்று முக்கியமான இது என்னென்னா, பூமத்திய ரேகையின் சரியான மைய பகுதி, அதாவது வானத்தில் இருந்து பார்த்தா தெரியுமா அந்த பூமியில் மைய பகுதி வந்து அந்த சிதம்பரம். அதனால தான் அந்த தில்லை அம்பலன் வந்து ஆனந்த தாண்டம் ஆடும்போது தனது வலது கால் கட்டை வரல ஊன்றின இடம் அதுதான் அந்த இடம்னு சொல்லி பக்தர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து திருப்பார்கடலை கடங்கிய போது அந்த இது வந்தது இல்லையா, அமுது ஆழகால விஷம்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து சிவபெருமான் பருகி தேவர்களை காத்ததும் இந்த மார்கழி மாதம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து அனுமன் ஜெயந்தி கொண்டாடுறோம். அனுமரை கும்பிட்டோன்னா நம்ம எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி அடையும்னு சொல்லி அனுமர் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வடை மாலை சாத்துறது, துளசி மாலை, வெண்ணெய் காப்பு இதெல்லாம் செய்கிறோம். அடுத்து மரணத்தை வென்ற மார்க்கண்டேயர், அவர் பிறந்ததுமே இந்த மார்கழி மாதம்தான். இதெல்லாம் விட மிக மிக சிறப்பானது இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே இதை வந்து பீடு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே சிலர் நம்ம தெரியாமலாம் சொல்லுவாங்க இது வந்து பீட மாதம், இந்த மாதத்தில் சுப காரியங்கள்லாம் எதுவுமே செய்யக்கூடாது அப்படிம்பாங்க. அது அப்படி இல்லையா, இது வந்து பீடு மாதம். பீடு அப்படின்னா உயர்ந்த செல்வம். அதாவது உயர்ந்த செல்வம்னா இப்போ நம்ம வந்து வருடத்தில் எல்லா நாளும் நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருள் தேடி நமக்கான வாழ்க்கைக்கான பொருள் தேடி ஓடிட்டுருக்கோம். இந்த மார்கழி மாதம்தான் நம்ம வந்து ஞானத்தை தேடி ஓடுறதுக்காகவும் நம்ம ஆன்மாவை எழுப்புறதுக்காக. அதனால தான் மார்கழி மாதங்களில் கோவில்களில் சிறப்பு பூஜை, மாலை நேரம் பார்த்தோம்னா எல்லா கோவில்கள்லையுமே சொற்பொழிவு நடக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஆன்மாவை, இந்த சொற்பொழிவுகள் மூலமாக தான் நம்மளோட ஆன்மாவை தட்டி எழுப்பி ஞானத்தை தேடி போகிறதுக்காகத்தான் இந்த மாதத்தை ஒதுக்கியிருக்காங்க. அதனால் இந்த ஒரு மாதம் முழுதும் நம்ம இறை சிந்தனையில் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சுப காரியங்களை தவிர்த்து வந்தாங்க. ஆனால் அதை வந்து நம்ம இப்படி தவறாக புரிஞ்சுட்டோம், அப்படி கிடையாது. அந்த மாதிரியான அந்த சிறப்பான நாளில் இன்றைக்கி ஞானத்தை தேடிங்கிற தலைப்பில் உங்கள் கூட பகிர்ந்துக்க வந்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அப்போ ஞானம் இப்போ ஞானத்தை தேடணும் அப்படின்னா இப்போ எந்த ஒரு செயலுக்குமே நமக்கு வந்து ஒரு தகுதி வேணும். இப்போ ஒரு குழந்தைய ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கணுன்னாலுமே அதுக்கு ஒரு வயது தகுதி கேட்பாங்க. இப்போ தான் 6 மாதத்துலேயே கொண்டு போய் குழந்தை விட்டுறாங்க. முந்திலாம் அப்படி கிடையாது.
ஒரு 5 வயது இப்படின்னு ஒரு ஸ்கூலில் சேர்க்கன்னா அதுக்கு ஒரு வயது. அதே மாதிரி +2 முடித்து அந்த குழந்தை அந்த பொண்ணோ பையனோ கல்லூரியில் சேரோன்னா அது எந்த குரூப் கேட்குதோ அதற்கான அந்த குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். அவங்க வச்சிருக்கிற அந்த மதிப்பெண் இருக்கணும், அந்த தகுதி. அதே மாதிரி நம்ம ஒரு பணிக்கு ஒரு வேலைக்கு சொல்கிறோமா, அந்த வேலை செய்கிறதுக்குரிய நமக்கு ஒரு தகுதி இருந்தால் தான் நமக்கு அது கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஞானம், அவ்வளோ பெரிய ஞானத்தை நம்ம எல்லாராலையும் ஈஸியாக அடைஞ்சிட முடியுமா? அப்போ அதற்கும் நமக்கு சில தகுதிகள் வேணும். அப்போ அதைத்தான் நம்ம தமிழ் வேதங்கள் சொல்லுது, அறம் பொருள் இன்பம் வீடு பேறு அடைதல். இதெல்லாம் இந்த முறையாக இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போது அறம் அறம் அப்படின்னா சின்ன வயசில் நம்ம சான்றோர்கள் நம்ம பெரியவங்கள்லாம் வந்து நமக்கு அறக்கருத்துக்கள் தான் சொன்னாங்க. நீ இப்படி வாழணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அறம் சார்ந்த கருத்துக்கள். அதுதான் நல்ல ஒழுக்க நெறி. அந்த நெறி தவறாமல் இருக்கிறது தான் முதல் தகுதி, அதுதான் அறம். அடுத்தது பொருள். பொருள் அப்படின்னா நம்ம வந்து பொருள் இல்லாத, அதாவது நிலையில்லாத பொருளை தான் நம்ம நிலையான பொருள்னு சொல்லி தேடி நம்ம ஓடி அலைஞ்சிட்ருக்கோம். இப்போ நிலையான நம்ம வந்து பொருள் தான் என்ன நினைக்கிறோம், நம்ம பெரிய வீடு காரு பங்களா இதைத்தான் நினைக்கிறோம். இது எல்லாமே நிரந்தரமானது கிடையாது. இப்போ பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ வீடு கட்டினாலும் ஒரு சின்ன நிலச்சரிவு வரட்டும், ஒரு பூகம்பம், ஏதோ ஒரு இயற்கைக்கு முன்னாடி நம்ம தேடின எந்த ஒரு பொருளுமே நமக்கு இருக்காது. இப்போ நகை பொன் நகை நம்ம சேர்த்து வைக்கிறோம், வீட்டில் வச்சுட்டு வெளியே போனாலும் அதுக்கு பாதுகாப்பு இல்லை. அதே அதை வீட்டில் வச்சுக்கிட்டு பயந்துட்டு நம்ம கழுத்தில் போட்டுட்டு போனாலும் அதுக்கு பாதுகாப்பு இல்லை. சரி, நம்ம அதுக்கு வேண்டாம், நம்ம லாக்கரில் வச்சு நம்ம பாதுகாத்துடலாம் அப்படின்னு நினச்சி நம்ம லாக்கரில் வைப்போம். ஆனாலும் ஏதோ ஒரு சூழல் அந்த செல்வத்தை நம்ம இழக்க வேண்டியிருக்கோம். ஒன்று உடல்நிலை சரியில்லை, மருத்துவ செலவாகட்டும், இல்லை ஏதோ ஒரு தொழில் சார்ந்து அந்த மாதிரியான பொருட்களை வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து நிலை இல்லாத பொருள். அப்போ நிலையான பொருள் என்ன அப்படிங்கிறத உணர்ந்தோன்னா இந்த உலகத்தில் இந்த மாதிரியான பொருள்கள் எல்லாமே நிலையற்றவை அப்படிங்கிற அந்த உண்மை புரிகிறது தான் நிலையான பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இன்பம். இன்பம் அப்படின்னாலே நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும், இன்பம்னா நமக்கு ஒரு பாட்டு கேட்டால் இன்பமாக இருக்கும், ஒரு ஏதோ ஒரு ஊருக்கு போனால் இன்பமாக இருக்கும். அது மாதிரி நம்ம ஐம்புலன்களால் உணர்றது அதை தான் நம்ம இன்பம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இன்பங்கிறது அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அது அந்த படத்தில் உள்ள இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நமக்கு அது நினைவில் இருக்கும், அடுத்து மறந்துடும். அதே மாதிரி நல்ல பாடல்கள் நமக்கு காதால் கேட்டுட்ருப்போம், அந்த ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லா நேரமும் நம்மளால் அந்த பாட்டை கேட்க முடியாது. நம்ம மனசு அமைதியாக இருக்கிற நேரம் மட்டும்தான் அதையுமே நம்ம ரசிக்க முடியும். அதேமாதிரி சாப்பாடு, வாய்க்கு ருசியாக சாப்பாடு சாப்பிட்றோம், என்னதான் ருசியாக இருந்தாலும் நம்ம வயிற்றுக்கு பசிக்கு மேலே நம்மளால் ஒரு பிடி சாதம் கூட நம்மளால் உண்ண முடியாது. அப்படிலாம் இருக்கிற போது இந்த இன்பம் என்ன அப்படின்னா இறைவன் தேடி நம்மளுக்கு திகட்டாத அந்த இறை அனுபவம், அதுதான் உண்மையான இன்பம். அதை வந்து நாம் அடையணும் அப்படிங்கிறது தான் அறம் பொருள் இன்பம். இதை தான் திருவள்ளுவர் 3 பாலாக அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால்னு சொல்லியிருக்காரு. அவர் வீடு பேர் அடைதல்னு எந்த இதுவும் சொல்லலை. காரணம் என்னென்னா இந்த மூன்றை பற்றின முழு புரிதலோட அதோட இணைந்து நீங்கள் வாழ்க்கையை பயணிச்சிங்கன்னா உங்களுக்கு வீடு பேர் கட்டாயம் உண்டு. அதை அறம் பொருள் இன்பம் இது எல்லாத்தையுமே நம்ம முறைப்படி நடந்தோனாலே நமக்கு அந்த வீடு பேருங்கிறது அந்த முக்தி நமக்கு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத தான் இது சரி சொல்கிறது. அதில் இந்த இன்பம் அப்படின்னா இயற்கை அழகு, இயற்கையை ரசிக்கிறது அதுதான் நம்ம ஆன்மீகத்தில் நம்ம முதல்ல எடுத்து வைக்கிற படியே நம்ம இயற்கையை ரசிக்கணும். ஏன்னா நம்ம இறைவன் இந்த பிரபஞ்சம் இறைவன் எப்படி வேணால் வச்சுக்கலாம், எவ்வளோ அழகாக இந்த இயற்கையை படைத்து நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இயற்கையோட அழகை அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தான் இந்த இயற்கை அழகெல்லாம் ரசிக்கிற அந்த 6ஆம் அறிவு நமக்கு தான் இருக்குது. அப்போ அந்த படைத்த அந்த இறைவனை
நாம் வந்து அதை ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் பார்த்தோன்னா அந்த இறைவனுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதுதான் இயற்கையை நாம் வியந்து பார்த்தால் அந்த இயற்கையை நம்மளை வியந்து பார்க்கும். இப்போ நம்மளே ஒரு கைவினை பொருள் செய்கிறோம், நம்ம பார்த்து அதை வந்து அதோட அழகெல்லாம் நம்ம ரசிப்போம். அதை நாம் ரசிக்கிறத விட இன்னொருத்தங்க பார்த்து நீ செய்தது நல்லா இருப்ப, ஒரு ப்ளவுஸே நம்ம தைச்சி நம்ம போட்டு போகும்போது நீங்கள் தைச்சதா இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னா நமக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம். அதே போல் இந்த இயற்கையோட நுணுக்கங்கள் ரகசியங்கள் ஒன்றொன்னையும் நம்ம ரசிக்கும் போது இறைவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா. ஏன்னா 5 அறிவு வரை உள்ள ஜீவராசிகளுக்கு வந்து அந்த ரசிப்பு இது கிடையாது, மனிதர்களுக்கு தான் இது. அதனால தான் இறைவன் வந்து நம்ம 6ஆம் அறிவாகிய நம்மளை படைத்ததே அவன் செய்த படைப்பை வந்து ரசித்து சொல்கிறான்னு கேட்கணுன்னு அவனுக்கும் ஆசை இருக்கும்ல. நான் அதே மாதிரி தான். அதனால் நம்ம அந்த இயற்கையை ரசித்தோன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு கட்டமாக இறைவன் நம்ம கூட இருக்கிறத உணர முடியும். அதுக்கு வந்து புதிய பறவை படத்தில் வந்து ஒரு காட்சி எனக்கு வந்து ஒரு இயற்கை ரொம்ப பிடிக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு பறவை கூடு கட்ட முன்னாடி வந்து இடம் பார்க்கும். இப்போ நம்மெல்லாம் கரு உண்டாயிட்டா உடனே இப்போல்லாம் போய் டெஸ்ட் பண்ணி 2 கோடு வந்துருச்சு அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது கரெக்டாக அதுக்கு முட்டை இடுறதுக்கு முன்னாடியே வந்து இடம் பார்த்து அது அந்த இது பொரிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து அந்த இதெல்லாம் கூடு கட்டி வந்து பொரித்து இத்தனை நாளில் அது போகிற அழகு. அப்புறம் அந்த கோழியை பார்த்தோன்னா அது அந்த குஞ்சுகளை அது அப்படியே தன்னோட இறகுக்குள்ளே வச்சு அது பாதுகாக்கிறது. அப்புறம் மேகத்தை பார்த்தா இந்த மாதிரி இயற்கையை பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு அது வந்து பாடங்களும் நமக்கு நிறைய உணர்த்தும். அப்படி இயற்கையை அனுபவிக்கிற இன்பம் வந்து என்றைக்கு நிலையானது. இயற்கையை அனுபவிக்க ஆரம்பித்தாலே இறைவன் நம்ம கூட அப்படியே தேடி ஓடி வந்துடுறான். நம்ம இறைவனை தேடி நம்ம ஓட வேண்டியதில்லை. இறைவன் படைத்த இயற்கையை நம்ம ரசிக்க ரசிக்க அந்த இறைவன் நம்ம கூட வந்துடுவான். அப்படிங்கிறது அதுதான் இன்பம். அப்போ அப்படி பார்க்கும்போது இன்றைய தலைப்பு வந்து ஞானத்தை தேடி. ஞானத்தை தேடி அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி பட்டினத்தார் அவங்கள பற்றி சில கருத்துக்கள் நம்ம சொல்லலாம், பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட்டினத்தார் வந்து 11ஆம் நூற்றாண்டில் காவிரிப்பூம்பட்டினத்தில் சிவநேச செட்டியார் சிவகலை அப்படிங்கிற தம்பதிக்கு மகனாக பிறந்தாங்க. அவங்களுக்கு வந்து இயற்பெயர் வந்து ஸ்வேதாரண்யர். திருவெண்காடு ஈஸ்வரனோட பெயர்னால அவரை வந்து திருவெண்காடன்னு சொல்லி அழைப்பாங்க. அவருக்கு வந்து சின்ன வயதுலேயே அப்பா இறந்து போயிடுறாங்க. அப்போ இவர் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது அந்த ஸ்வேதாரண்யர் அவரே இவர் கனவுல தோன்றி இந்த மாதிரி நாளைக்கு இந்த கோவிலுக்கு வா, ஸ்வேதாரண்யர் கோவிலுக்கு வா, உனக்கு நான் சிவதீட்சை தர்றேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு. இவரும் காலையில் சின்ன பையன்தான், ஆனாலும் சொன்ன மாதிரி அந்த நேரத்துக்கு போகவும் இறைவன் அவருக்கு தானாகவே வந்து சிவ தீட்சை கொடுத்து ஒரு பெட்டி கொடுக்குறாரு. அதில் வந்து மரகத லிங்கமும் ஸ்படிக பிள்ளையாரும் இருக்குது. ஸ்படிக லிங்கமும் மரகத பிள்ளையாரும் இருக்குது. அதை அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா வச்சு, சின்ன பிள்ளை ஆனாலும் அது நல்லா முறையாக பூஜை பண்ணிகிட்ருக்கு, அதுக்கு தெரிஞ்ச வகையில் பூஜை பண்ணிகிட்ருக்கு. அப்போல்லாம் வந்து சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்கிறது தான் எல்லாருமே தலையாய கடமையாக சொல்லுவாங்க. அதான் பெரிய புராணமே அதான் சொல்லுது, நான் எல்லாருமே சிவ தொண்டு செய்யணும் அப்படின்னு. அப்போ அந்த குழந்தை அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சிவனடியார்கள் பக்கத்தில் தொண்டு செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு ஆசை, நம்மளும் இது மாதிரி சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யணும், அவங்களுக்கு அன்னமிடணும். ஆனால் அப்பா இல்லை, குடும்ப சூழல் வந்து வறுமையாக இருக்குது, அப்போ நம்மளால் எப்படி முடியும் அப்படின்னு அந்த குழந்தை வருத்தப்பட்டு இருக்கும்போது அன்றிரவும் ஈசன் அவரோட கனவுல தோன்றி, நாளைக்கு காலை நீ கண் விழிக்கும்போது உன் இல்லம் முழுதும் திரவியங்கள் அப்படி கொட்டி கிடக்கும் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லிடுறாரு. இந்த குழந்தை காலையில் எந்திரிச்சு பார்த்தா சொன்ன மாதிரியே வீடு பூரா பொண்ணு மணி அப்படின்னு நவரத்தினங்களும் இருக்குது. இந்த குழந்தை எடுத்து நல்லா அப்படியே சிவனடியார்களுக்கு அன்னம் இந்த மாதிரி அவங்களுக்கு வேண்டுறதை கொடுத்துட்டு அப்படியே குலத்தொழிலான வாணிபம், அவங்கள செட்டியார் இல்லையா, அதனால் அவங்களோட வாணிபம் செய்ய அப்படியே அந்த குழந்தையும் பழகுது. அவங்க அதே போல் அவங்களுக்கு 16 வயது நிரம்புது. அவங்க வந்து சிவகலை அப்படிங்கிற ஞானக்கலை அப்படிங்கிற பெண்மணியை திருமணம் புரிகிறாங்க. வந்த மனைவியும் கணவனோட கொள்கைக்கு ஏற்றவாறு சிவ தொண்டு செய்கிறதுல அவங்களும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திட்டு இப்படியே சிவனடியார்களுக்கு தொண்டு செய்துகிட்டே வர்றாங்க.
இவங்க இப்படி சிவனடியார்களுக்கு வர்ற பணத்தெல்லாம் செலவு செய்கிறது வந்து பட்டினத்தாரோட அக்கா ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா தம்பி வர்ற வருமானத்தை பூரா இப்படி தொண்டுலே செஞ்சால் எப்படி நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சிவனடியார்கள்லாம் வந்து கேட்க வரும்போது அவங்கள வந்து திட்டிடுறாங்க. உங்களுக்கு இதுதான் வேலையா, அப்படி நீங்கள் போங்க, என் தம்பிகிட்டலாம் இப்படிலாம் வராதிங்க அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க. அப்போ அதை வந்து பட்டினத்தார் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு, அக்கா இந்த மாதிரி பேசாதீங்க, இறைவன் நமக்கு கைகள் கொடுத்ததே இந்த மாதிரி நம்ம பிறருக்கு கொடுக்கறதுக்கு தான், நமக்கு வாய் கொடுத்ததே பிறரை வந்து நல்ல இனிமையான மொழியில் பேசுகிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவார். அதுதான், அதாவது நமக்கு வாயால் பிறரை எந்த இதுலேயும் துன்புறுத்தக்கூடாது, கடுமையான சொற்கள் பேசக்கூடாது. ஒரு பாட்டில் கூட வரும், பாயும் புலியை பார்வையில் பார்த்தேன், அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும். அதாவது சிலரை பார்த்தா அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்கும், கண் அப்படி ஒரு கடுகடுத்த முகம், அந்த மாதிரி அவங்ககிட்ட பேசுனா தேள் கொட்டுற மாதிரி நம்ம ஒரு வார்த்தை கேட்டிருப்போம், அதுக்கு அவங்க பதில் வந்து நம்மளை அப்படி தேள் முனியில் வச்சு கொட்டுற மாதிரியே இருக்கும் அவங்களோட பதில். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இனிய வகையில் பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து இப்போ நான் இன்றைக்கி இங்கே பேசுகிறேன் அப்படின்னா, நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு பிடித்த திருக்குறள், அதாவது இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு அந்த திருக்குறள், அது வந்து அன்னையிலிருந்து நான் என் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிட்ருக்கேன். ஏன்னா நம்ம யாரையும் நம்ம துன்புறுத்தக்கூடாது, நம்ம இனிய மொழியில் தான் பேசணும்னு அந்த ஒரு திருக்குறள் தான். அதை ஒரு திருக்குறளை கடைப்பிடிச்சதே எனக்கு இந்த இடத்துல வந்து பேசுகிறதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா, அவ்வளோ திருக்குறள் படி நடந்தால் நம்ம கடவுள் நம்மளை எங்கே கொண்டு போய் வைப்பாருங்கிறது தெரியல. அதனால் எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும், எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இது நம்ம பிடிச்சிட்டு தான் நம்ம வர்றோம். அது அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்போ பார்த்தோன்னா அவங்களுக்கு நல்ல வாணிபத்தில் நல்ல லாபகரமாக ஓடுது, நிறைய சொத்து சேர்ந்துருது இவருக்கு பட்டினத்தாருக்கு. அப்போ சேரவும் அவங்க வீட்டில் வந்து அவங்க வீட்டை கடந்து அப்போ அந்த நாட்டை ஆள்ற மன்னர் வந்து குதிரையில் போகிறாரு. போகும்போது இவரோட வீட்டில் வந்து வெள்ளி கதவு போட்டிருந்ததான். அப்போ மன்னர் நினைக்கிறாரு, நம்ம வீட்டிலையே மரத்தில் தான் கதவு போட்டிருக்கோம், இவர் என்ன வெள்ளியில் கதவு போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு இந்த கதவை நீங்கள் மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மறுநாள் வர்றாரு, பார்த்தா இவர் வீட்டில் தங்கத்தில் அப்படியே நவரத்னங்கள் பதிச்ச தங்க கதவு இருக்கான். அந்த அளவுக்கு பெரிய பணக்காரராம். அரசர்களே வந்து இவங்க கிட்ட வந்து கடன் வாங்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய பணக்காரர். அதனால தான் அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் இவரை வந்து மரியாதையாக கூப்பிடணுங்கிறதுக்காக பட்டினத்தார்னும் பட்டினத்து செட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவ்வளோ செல்வம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை. 35 வயது அவருக்கு ஆயிடுது, அப்படியும் குழந்தை செல்வம் இல்லை. அப்புறம் அவர் மனைவிக்கு என்னதான் குழந்தை செல்வம் இல்லைன்னா ஒரு வருடம் 2 வருடத்துலேயே தம்பதிகளுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். குழந்தை செல்வத்தில் சிறந்த செல்வம் இல்லையா? அப்போ அவங்களும் அதே மாதிரி தான் நினைக்கிறாங்க, எவ்வளோ செல்வம் இருந்தாலும் என்ன, நம்ம அந்த செல்வத்தை எடுத்து கொஞ்சம் முத்தமிடவா முடியுது, நமக்கு வந்து ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி 2 பேரும் வருந்துறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நம்ம திருவிடை மருதூர் ஈசனை வேண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஈசனை தான் வேண்டிகிட்டே வர்றாங்க. அதே சமயத்தில் அந்த திருவிடை மருதூரில் சிவசருமர் அப்படின்னு சொல்லி ஒரு அந்தனர் இருக்கார். அவருக்கு சுசீலை அப்படின்னு சொல்லி மனைவி. அவங்க 2 பேருமே சிவத்தொண்டு செய்கிறதான். அவங்களும் இப்படியே வர்ற சிவனடியார்களுக்கு அன்னதானம் போடுறது, அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ செஞ்சு அவங்களோட பொருள் எல்லாமே இழந்துடுறாங்க, வறுமைக்கு வந்துடுறாங்க. அடுத்து அவங்களால சிவனடியார்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு அவங்கக்கிட்ட காசு இல்லை. அப்போ அவங்க மனைவி வந்து சொல்கிறாங்க, நம்மகிட்ட இருந்த அரிசி எல்லாமே தீர்ந்து போச்சு, இன்றைக்கி யாராவது சிவனடியார்கள் வந்தால் அவங்களுக்கு அன்னம் போடுறதுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை, அப்படிங்கவும் நம்ம என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அவர் சிவசர்மர் கேட்குறாரு. அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, தன்னோட மஞ்ச கயிறை அணிஞ்சிட்டு திருமாங்கல்யத்தை கலட்டி கொடுக்குறாங்க. நீ என்ன இவ்வளோ அபச்சாரம், நீ எதுக்கு இப்படி திருமங்கல்யத்தை கலட்டி கொடுக்குற அப்படிங்கவும், நான் தான் உயர்ந்த மஞ்சள் கிழங்க போட்டிருக்கேன், அதனால் பரவாயில்ல, இது எப்போனாலும் நம்ம திரும்ப செஞ்சுக்கலாம், நீங்கள் அதனால் இதை கொடுத்துட்டு அதுக்குரிய பணத்தை வாங்கிட்டு வாங்க, அதை வச்சு நம்ம சிவத்தொண்டு செய்யலாம் அப்படின்னு
சொல்லவும் அதே மாதிரி போய் அந்த பணத்தை வச்சு சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறாங்க. அது எவ்வளோ நாளைக்கு வரும்? அதுவுமே போகவும் இவங்களுக்கு இனிமேல் நம்மக்கிட்ட இந்த மாதிரி கொடுக்கறதுக்கும் ஒன்றும் இல்லை, நம்ம இந்த சிவ தொண்டை எப்படி நம்ம இனிமேல் செய்ய முடியாது அப்படிங்கவும் அவங்களும் சரி நம்மளும் திருவிடை மருதூர் ஈசனையே வேண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் 2 பேருமே இங்கே இவங்க குழந்தை இல்லையேன்னு வேண்டுறாங்க, இவங்க தனக்கு இவங்க இந்த மாதிரி அறம் செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட இது இல்லையேன்னு வேண்டுறாங்க. கடவுள் தான் எல்லாமே கணக்கு பார்த்து கரெக்டாக டேலி பண்ணிடுவார்ல. அவர் உடனே இவர் பட்டினத்தார் அவங்க கனவுல வந்து அவங்க தம்பதிகள் கனவுல வந்து நாளைக்கு திருவிடை மருதூர் கோவிலில் காருண்யாமிர்த தீர்த்தம்னு ஒரு தீர்த்தக்கரை இருக்குது, அங்கே ஒரு வில்வ மரம் இருக்குது. அந்த வில்வ மரத்தடியில் ஒரு அந்தனர் வந்து ஒரு குழந்தையோடு இருப்பார். அந்த குழந்தை நான் தான் அந்த குழந்தை, அதனால் நீ என்னை வாங்கிக்கிட்டு அந்த அந்தனருக்கு வந்து பொண்ணு அந்த எடைக்கு எடை பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்புன்னு சொல்லி இங்கே பட்டினத்தார் கனவுலையும் சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு அந்த சிவதர்மர் கனவுலையும் போய் இந்த மாதிரி நாளைக்கு வந்து இந்த அதே இடத்த சொல்லி திருவிடை மருதூரில் அந்த வில்வ மரத்தடியில் நானே ஒரு குழந்தையாக இருப்பேன், என்னை எடுத்து இந்த மாதிரி குழந்தை இல்லாத பட்டினத்தார் அவங்க வருவாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து எடைக்கு எடை பொன் வாங்கிட்டு அதை வச்சு நீங்கள் தொடர்ந்து சிவ தொண்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லவும் 2 தம்பதிகளும் காலையில் எந்திரிச்சு கனவை பற்றி பரிமாறிட்டு இவங்க சிவசர்மர் அவங்க குடும்பம் மனைவியை கூட்டிகிட்டு அதே மாதிரி அந்த கோயிலுக்கு போனால் அந்த வில்வ மரத்தடியில் அழகான குழந்தை, ஏன்னா சிவபெருமானே வந்ததுன்னா அந்த குழந்தையோட அழகை சொல்லவும் வேணுமா, அப்படி ஒரு அழகான குழந்தை. அவங்க சுசீலை போய் அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சிட்டு அவங்களுக்கு அந்த குழந்தைய கொடுக்க மனசே இல்லை, தன்னோட கணவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த குழந்தைய நம்மளே வளர்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி. அவங்க கணவர் சொல்கிறாங்க இது வந்து இறைவன் ஆணை, நம்ம வளர்க்க முடியாது, நம்ம அதனால் அவங்க பட்டினத்தார்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் வர்றாங்க. வந்தவொடனே இறைவன் சொன்ன மாதிரி குழந்தைய கொடுத்துட்டு இவங்களும் அவங்க எடைக்கு எடை பொண்ணை கொடுக்குறாங்க, இவங்களும் பொண்ணை வாங்கிட்டு அவங்க அந்த சிவ தொண்டு செய்கிறதுக்கு போயிடுறாங்க. பட்டினத்தார் வந்து இந்த கடவுளே கொடுத்த குழந்தையா நினச்சி அந்த குழந்தைக்கு அந்த மருதீசர் நினைவாக மருதவாணன் அப்படின்னு பேர் வச்சு அந்த குழந்தைய நல்லா சீரும் சிறப்புமாக வளர்க்குறாங்க. ஏன்னா நல்ல செல்வந்தர், எவ்வளோ சீரும் சிறப்புமாக வளர்க்குறாங்க. அந்த குழந்தையும் சின்னதுலேருந்தே பார்த்தோன்னா அவ்வளோ அறிவு, நல்ல கேள்வி ஞானத்தில் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குது. அப்படி விளங்கும்போது அந்த குழந்தை வந்து கொஞ்சம் ஒரு வளர்ந்த பிறகு அந்த குழந்தை வந்து கேட்குது, அப்பா வாழ்க்கைனா என்னப்பா அப்படின்னு கேட்குது. வாழ்க்கைனா நம்ம வந்து இன்பங்களை தேடி நமக்கு அதை அடைகிறது தான்ப்பா வாழ்க்கை, அதுதான் அப்படிங்குவோம். அப்போ இன்பம்னா என்னப்பா அப்படின்னு கேட்குது. இன்பம்னா இப்போ நீ தான் இருக்க இந்த வயசில் வந்து நீ வந்து இப்போ வாணிபம் செய்யணும்னு ஆசைப்பட்ற, அப்புறம் எடுத்துக்கிட்டால் நீ திருமணம் செய்யணும்னு நினைப்ப, அடுத்து குழந்த பிறக்கணும், இப்படி ஆசை இருக்கும்ப்பா, அதுதான் அப்படிங்குவோம். அப்போ ஆசைக்கு முடிவே இல்லையாப்பா, அப்போ எப்போ நம்ம ஆசையெல்லாம் இது பண்ணோம், அப்போ சின்ன வயசுலேயே அப்படி அந்த ஞானத்துக்குரிய அந்த கேள்வியாக கேட்குது. அப்போ இதே மாதிரி தான் இப்போ நான் புத்தருமே அதைத்தான் சொல்லியிருக்காரு, ஆசை தான் துன்பத்திற்கு காரணம். நம்மளுக்குமே அதுதான், ஒரு ஆசை ஒன்று, ஒரு ஆசை நமக்கு வந்துருச்சுன்னா அது கிடைச்சாலும் நமக்கு அடுத்து திருப்தி இருக்கா, இல்லை. இதைத்தான் கண்ணதாசனும் ஒரு பாட்டில் காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி அது கையில் கிடைத்த பின்னும் துடிக்குது ஆவி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு இந்த வரி எப்படி வழங்குச்சு அப்படின்னா, என் பேரை வந்து ஒரு நாள் என்ன செஞ்சால் மாலுக்கு வாங்க மம்மே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். மாலுக்கு எங்களை கூட்டிகிட்டு போங்கன்னா சரின்னு சொல்லிவிட்டு நானும் மாலுக்கு கூட்டிகிட்டு போனேன். மாலுக்கு போய் தான் உள்ளே இருக்குது, அங்கே வந்து 1/4 மணி நேரம் தான் டைம் கொடுப்பாங்க. நம்ம இப்போ ஒரு 50 ரூபா பணம் கட்டியாச்சுன்னா அந்த 1/4 மணி நேரத்தில் அங்கே உள்ள பொருள் எல்லாத்துலேயும் விளையாண்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து வெளியேறிடணும். அதுபோக அங்கே தனியாக சில பொருட்கள் விளையாட்டு பொருட்கள் வச்சுருப்பாங்க, அதுக்கெல்லாம் தனித்தனியாக நம்ம பணம் கட்டணும். இவன் மாலுக்குன்னு சொல்லி கூப்பிடவும் கூட்டிகிட்டு போயிட்டா, போன உடனே என்ன அதை விளையாடலை, அங்கே விளையாட்டு ஜாமான் இருக்கிறத அதை பார்த்துட்டு மாமே என்ன அதை ஏற்றி விடுங்க இதை ஏற்றி விடுங்க அப்படின்னு. அந்நேரம் சொன்னேன், தம்பி முதல்ல நம்ம இதுக்கு பணம் கட்டியிருக்கோம், இதை நீ இப்போ விளையாடு, அது முடிச்சப்பறம் அதை போ. ஏன்னா நம்ம அதே மாதிரி தான், அப்போ சின்ன குழந்தைகள்லாம் நமக்கு வாழ்க்கையை வந்து அவ்வளோ லேசாக புரிய வச்சிருது. நமக்கு கிடைக்கும்போது அதை விட்டு இன்னொன்று தான் நமக்கு அந்த வந்து அதைத்தான் இக்கரைக்கே அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க.
நானுமே இந்த இறை அனுபவம் பெறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கிற மாதிரி எனக்குமே என் பையன் நல்லா படிக்கணும், அவன் வந்து நல்லா வேலை பார்க்கணும், ஃபாரினில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருந்தது. அப்போ அவன் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தான். படித்த உடனே அப்போல்லாம் இப்போ தான் இறைவன்கிட்ட வந்து நம்ம கேட்கவே வேண்டியதில்லை, நமக்கு வேணுங்கிறத இறைவன் கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த பக்குவம் வந்து இப்போ வந்துருச்சு. அந்த வயதில் வந்து அந்த பக்குவம் கிடையாது. அப்போ எப்படியாவது என் பையன் நல்லா கேட்ரிங் படிக்கணும், அவன் வந்து ஃபாரின் போகணும், அவன் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லாரோட இது மாதிரி தான் என்னோட வேண்டுதலும் அப்போ இருந்தது. அப்போ அந்த மாதிரி அவன் படித்து முடித்த உடனே வந்து இந்த மாதிரி மலேசியாவில் எனக்கு வேலை கிடச்சிருக்கு, நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, நம்ம நினச்ச மாதிரியே பையன் ஃபாரின் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொன்னால் நாங்கள் வந்து டூரிஸ்ட் விசாவில் தாம்மா போவோம், அங்கே போய் இருந்துட்டு தான் அடுத்து விசா பாஸ்போர்ட்லாம் இதெல்லாம் பண்ணி அங்கே இருக்கிறதுக்குரிய இதெல்லாம் வாங்குவோம் அப்படின்னா. நமக்கு அப்போ அதில் உள்ள இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஏன்னா அப்போ சரின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பியாச்சு. அனுப்பி ஒரு வாரம் தான் இருக்கும், ஃபோனில் சொல்லிட்டான், இந்த மாதிரி நாங்கள் வந்து இப்போ டூரிஸ்ட் விசாவில் தான் வந்திருக்கோம், இந்த 60 நாள் மட்டும்தான் நாங்கள் இங்கே இருக்க முடியும், இந்த 60 நாளுக்குள்ளே நாங்கள் இங்கே இருக்கிறதுக்குரிய அனுமதி வாங்கினாதான் அந்த நாட்டில் இருக்க முடியும், அதுக்கு மேலே ஒரு நாள் இருந்தாலும் நாங்கள் வந்து இங்கே தேசத்துக்கு புறம்பாக இருக்கிற மாதிரி ஆயிருன்னு சொன்னால் ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும். அப்போ அன்னைக்கிலேருந்து கடவுளை எப்படியாவது என் பிள்ளையை கொண்டு வந்து பத்திரமா என்கிட்ட சேர்த்துரு, கடவுளை எப்படியாவது என் பிள்ளையை அப்படி வேண்ட ஆரம்பித்தோம். அப்போ நமக்கு ஒன்று கிடச்சிச்சின்னா அதுக்கு பிறகு அதில் என்ன துன்பம் இருக்குங்கிறது நமக்கு அந்நேரம் தெரிய மாட்டேங்குது. கிடைச்ச பிறகு தான் அந்த இதில் என்னென்ன துன்பங்கள் இருக்குன்னு அதில் இருந்து தான் கடவுள்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கவே கூடாது. நமக்கு என்ன தேவையோ எப்பா நீ பார்த்து நீங்கள் என்ன கொடுக்குறியோ அது நல்லது, நீ எது கொடுக்கலையோ எனக்கு நல்லாத நீ தருவியா அப்படின்னு அந்த சரணாகதி அடைந்தது வந்து எனக்கு அந்த சூழ்நிலை அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அப்போ இந்த மாதிரி அந்த குழந்தையும் அந்த மாதிரி அப்பா கிட்ட அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு சொல்லவும், அடுத்து அதுவுமே நான் வந்து வாணிபம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுது. அவங்க அப்பாவுக்கு என்னென்னா ஒரே பிள்ளை பார்த்து பார்த்து வளர்த்து 16 வருஷம் பார்த்து வளர்த்த பிள்ளை, அந்த பிள்ளைய இப்போ வாணிபம் செய்கிறதுக்குன்னு போதே, அதுவும் நம்மக்கிட்ட இவ்வளோ சொத்து சுகம் எல்லாம் இருக்குது இருந்து போகுதுன்னு சொல்லவும் மகன்கிட்ட வந்து இல்லைப்பா நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், நீ இங்கேயே இரு, உன்னை 16 வருஷம் நான் பார்த்து பூரித்து வளர்த்தேன், என்னோடய மனசுக்கும் என்னோடய கண்ணுக்கும் உன்னை பிரிகிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை சொல்லுது, எப்பா பிரிவு வந்து மனித வாழ்க்கையில் சகஜம்தானே, ஒரு நூல் இருக்குது, அதை அருந்து போயிட்டால் திரும்ப நம்ம இணைச்சிக்க தானே செய்கிறோம், அதே மாதிரி இது வந்து சில நாள் இது பிரிவு தானப்பா, நான் போயிட்டு வந்துடுவேன்ல அப்படிங்குது. அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, தம்பி அப்பா சொல்கிறதே கேளு, நம்மக்கிட்ட வாரி வாரி கொடுத்தாலும் வற்றாத செல்வம் இருக்குது, அதனால் நீ வந்து அப்படியெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் அந்த குழந்தை சொல்லுது, அம்மா ஒரு தேனியை வந்து நீ தேன் சேகரிக்காதன்னு சொன்னால் எந்த தேனியாவது சும்மா இருக்குமா, அதாவது நம்ம வேலை செய்கிறத விட கஷ்டம் சும்மா இருக்கிறது தான். ஒரு நாளைக்கு வேலை இல்லைனாலும் வேலை செய்யும் போது ஐயோ அவ்வளோ வேலை இருக்கே இவ்வளோ வேலை இருக்கே நினைப்போம், ஆனால் சும்மா இருக்கும்போது அது வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த குழந்தையும் அது அந்த 16 வயசில் சும்மா இருந்தால் அது அதற்குரிய வயசில் அது செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லுது. அவங்க பாட்டி ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களும் பேரன்கிட்ட சொல்கிறாங்க போக வேண்டாம் அப்படிங்கவும், இல்லை பாட்டி நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு பக்கத்தில் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த வயசில் போகும்போது நான் போகிறேன் அப்படிங்கவும் அப்பா பட்டினத்தாருன்னு சொல்லுவார், சரிம்மா இனிமேலும் அவன் சொன்னால் கேட்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, மகனே நீ சந்தோஷமாக போயிட்டு வா, நான் உனக்கு வந்து போகிறதுக்குரிய எல்லா ஏற்பாடும் செய்கிறேன்னு சொல்லி ஏற்பாடு செஞ்சிடறாங்க. அப்போ அதே மாதிரி இவரும் வாணிபம் செய்ய போயிடுறாரு. நம்ம வீட்டிலையே நம்ம குழந்த ஒரு நாள் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கோ இல்லையா ஸ்கூல்லேருந்து டூர் கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா அந்த இடத்த பார்க்க நமக்கு அப்படியே அந்த குழந்தை அதோட நினைவு இருக்கும். நேரம் இருந்தால் அந்த கிண்ணத்தில் அந்த பிள்ளை அந்த இதை சாப்பிடுமே, நேரம் இருந்தால் இப்படி பண்ணுமே, நேரம் இந்த இடத்துல இப்படி இருக்குமே நம்மளும் நினைப்போம். அதே போல் அவருக்கும் மகனோட பிரிவு தாங்க முடியலை. அப்போ அவரால் கடையிலையும் இருக்க முடியலை, வீட்லேயும் இருக்க முடியலை, இப்படியே இருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் மனசு கேட்கல, இவருக்கு முடியலை, இங்கேயும் இருக்க முடியாமல் போயிட்டு தன்னோட அக்கா வீட்டுக்கு போகிறாரு.
போனவுடனே அக்கா வந்து கேட்குறாங்க, என்னப்பா உன் முகம் இவ்வளோ வாடி கிடக்கு அப்படிங்கும். அக்கா, மருதவாணன் இருந்த வரைக்கும் என்னோடய வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருந்தது. ஆனால் அவனை பிரிஞ்சு எனக்கு ஒவ்வொரு கணமும் எனக்கு வந்து சூனியமாக இருக்குக்கா, என்னால் முடியலை அப்படிங்கும். என்னப்பா நீ ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்ததுக்கே நீ இவ்வளோ இது பண்ணுற, இதுவே உன்னோட சொந்த பிள்ளையாக இருந்தால் நீ என்ன எப்படி இது பண்ணுவேன்னு அக்கா சொல்கிறாங்க. அது என்னக்கா அப்படி சொல்லிட்டா, அது என்னோட சொந்த பிள்ளை தான்க்கா, இறைவன் எந்த ஜென்மாந்திர புண்ணியமும் எனக்கு அவன் மகனாக கிடைச்சான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் ஆசைக்கும் பாசத்துக்கும் ஒரு அளவு வேணும்ப்பா அப்படிங்குவோம். நீ சொல்கிறது என்னமோ உண்மைதான்க்கா, ஆனால் எனக்கு வந்து அது சரி வரல. நான் வந்து உங்ககிட்ட ஒரு மன அமைதிக்காக வந்தேன், ஆனால் நீ வந்து என்னோடய மனசை வந்து இன்னும் கொஞ்சம் தான் துன்பத்தை இது பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துலையுமே கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவாங்க, உன்னோட துன்பம் எதுவோ அதை வந்து நீ இறைவன்கிட்ட மட்டும் சொல்லு, மற்ற யார்கிட்டையும் சொல்லாத. ஏன்னா இறைவன் மட்டும்தான் அமைதியாக கேட்டுக்குவார், அதற்குரிய என்ன நிவர்த்தியோ அதை பண்ணுவார். நம்ம இன்றைக்கி மனசு தாங்கலைன்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட போய் சொன்னோன்னா அவங்க நம்மக்கிட்ட நமக்கு சாதகமாக சரின்னு கேட்பாங்க. அதை வந்து அவங்க வேறு விதமாக புரிஞ்சுட்டு பக்கத்தில் பல பேர்கிட்ட பல விதமாக பரப்பி விட்டுருவாங்க. அதனால் எந்த ஒரு சோதனைனாலும் நம்ம இறைவன்கிட்ட மட்டும்தான் முறையிடணும். அப்போ அவர் சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, உனக்கு அப்போன்னா ரொம்ப பிடிக்கும்லப்பா, அந்த அப்பம் சாப்பிடுன்னு அக்கா கொடுக்குறாங்க. இவர் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்புறாரு. அந்த நேரத்தில் வீட்டில் பட்டினத்தாரோட மனைவி வந்து அவங்க மாமியார்கிட்ட, பட்டினத்தார அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அத்தை இவங்க வீட்டில் இப்போ சரியாக சாப்பிட்றதும் இல்லை தூங்குறதும் இல்லை, இப்படியே இருந்தாங்கன்னா அவங்க உடம்பு என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவன் வந்து மருதவாணன் வந்தால் அம்மா அவன் சரியாகுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பட்டினத்தாரும் வந்துடுறாரு. வந்ததும் இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க அப்படிங்குவோம். இல்லைம்மா என்னால் கடையிலையும் இருக்க முடியலை, வீட்டிலையும் இருக்க முடியலை, அதனால நான் அந்த மாதிரி போனேன் அப்படிங்குவோம். இப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது அவங்க கடையிலேருந்து சேந்தனார் அப்படிங்கிறவர் வந்து அவங்க கடையில் ஒரு கணக்கு பிள்ளை மாதிரி அவர் வர்றாரு. வந்து உங்கள் கவலை எல்லாம் போகுது, மருதவாணன் வந்து இன்றைக்கி கப்பல் ஏறிட்டாங்களாம், வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு வாணிபர் வந்து இப்போ தான் கடையில் சொல்லிட்டு போனாங்க, அந்த செய்தி அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், மகன் வரப்போகிறான் அப்படின்ட்டு. அன்றைய அவங்க கப்பல் ஏறியிருக்காங்க. அன்னைக்கு இரவு பார்த்தா சரியான இடி மின்னல் மழை அப்படி இருக்குது. இவங்களுக்கு என்னென்னா எப்படி இருக்கும், தன்னோட பிள்ளை கப்பலில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு ஏரோப்ளைன், அந்த இது டிவி நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், திருச்சியில் ஒரு ஏரோப்ளைன் மேலே ஏறிடுச்சு. டேக் ஆஃப் ஆனது வந்து ஏதோ ஒரு எந்திர கோளாறு காரணமாக சக்கரை வந்து மேலே போகலை. அதால் உடனே தரையிறங்கவும் முடியலை. அதோட பெட்ரோல் அந்த எரிபொருள் காலியாகிற வரைக்கும் அது அப்படியே வானத்தில் வட்டம் அடித்த பிறகு தான் கீழே இறக்க முடியும். அப்போ வானத்தில் எத்தனையோ மணி நேரம் வானத்தில் சுற்றிட்டு இருந்தது. அப்போ அந்த நேரம் அந்த விமானத்தில் பயணம் செஞ்சவங்களோட குடும்பம் மட்டும் இல்லை, நம்ம பார்த்துட்டு இருந்த நம்ம எல்லாருமே அந்நேரம் டிவியை தான் என்னாச்சு, ஃப்ளைட்டு இறங்கிட்டாங்களா எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி அவருக்கு தன்னோட மகன் கப்பலில் வர்றான் இப்படிங்கவும் வேறு என்ன செய்ய முடியும், இறைவனை வணங்குறதை தவிர நம்மளால் அந்நேரம் வேறு ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு அந்த திருவடை மருதூர் ஈஸ்வரனையே வணங்குறாங்க. மறுநாள் காலையில் அப்படியே சீக்கிரம் எந்திரிச்சு பார்த்தா மூட்டையாக வருது. கப்பல் துறைமுகத்தில் இருந்து சேந்தனார் கூட வராரு. வந்தவுடனே இந்த மாதிரி எங்கள் மருதவாணன் எங்கே அப்படிங்கவும் வந்து துறையிலேருந்து கிளம்பிட்டானா, இப்போ வந்துடுவான், கொண்டு வந்த பொருட்களெல்லாம் அனுப்பிச்சி விட்ருக்கான் அப்படிங்கவும், பெரிய பெரிய மூட்டையாக கொண்டு வந்திருக்கானே, அப்போ நிறைய ஏதோ கொண்டு வந்திருக்கான் போல் அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்தோஷம். மகன் போகும்போது கஷ்டமாக இருந்தது, இப்போ மகன் அவ்வளோ இது சம்பாதிச்சுட்டு வந்துட்டானேன்ட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அவனோட கூட போன இந்த மாதிரி வணிபத்துக்கு போன 2-3 பசங்க வர்றாங்க. வந்ததும் வாங்கப்பா என்ன நீங்கள்லாம் என்னெல்லாம் பொருளெல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படிங்கும். ஒரு பையன் சொல்கிறான், நான் வந்து வாசனை திரவியம் கொண்டு வந்தேன், நான் வந்து சர்க்கரை கொண்டு வந்தேன், ஆனால் எல்லாமே நேற்று பெரும் மலையிலையும் இதுலேயும் போயிருச்சு அப்படிங்கவும். அப்படியா, என் மகன் பார்த்தியா எவ்வளோ புத்திசாலி, எப்படி கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கவும். அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க, மகனை மாதிரி இவருக்கும் பைத்தியம் பிடிச்சி போச்சு போல அப்படின்னு சொல்லி. என்னது என் மகனுக்கு பைத்தியமா அப்படிங்க? ஆமாம், உங்கள் மகன் என்ன குழந்திருக்கான்னு நீங்களே பாருங்க அப்படிங்கவும். என்ன அப்படிங்கும், அவன் எரு வராட்டியும் தவிடும் தான் கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கவும். நீங்கள் வந்து என் மகன் வந்து உங்களை விட நிறைய பொன் கொண்டு வந்ததுனால பொறாமையில் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் அதனால் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவார். சொல்லிவிட்டு அதுக்குள்ளே மருதவாணன் வந்துடுவான். வந்தவுடனே
அவர் மருதவாணன் கிளம்பும்போது பட்டினத்தார் வந்து கேட்பார், நம்மக்கிட்ட தான் இவ்வளோ பொண்ணு இதெல்லாம் இருக்கேப்பா, நீ இன்னும் எதுக்காக போகிற அப்படிமா நேரம் அவன் சொல்லுவார், எப்பா பொன்னை மணியை விட நான் உயர்ந்த ஒரு பொருளை கொண்டு வர்றேன் அப்படிங்கும். பொன்னை மணியை விட நீ உயர்ந்தது எதப்பா கொண்டு வருவேன், உன்னை விட எனக்கு பெருசு எதுவும் இல்லை அப்படிங்கவும், இல்லை நான் வந்து பொன்னை மணியை விட பெருசை கொண்டு வருவேன், இதை வந்து நீங்கள் வாணிபம் செஞ்சால் இந்த ஊர் மக்களுக்கு இல்லை இந்த உலக மக்கள் எல்லாருமே நன்மை அடையலான்னு சொல்லிட்டு போயிருப்பார். அப்போ இன்றைக்கி வரவும் மகனை பார்த்த உடனேயும், நீ வந்தது இப்போ தான்ப்பா உன்னை பார்த்த உடனே எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொன்ன உடனே, ஏன்பா நீ இந்த மாதிரி என்கிட்ட போகும்போது என்ன சொன்ன, உயர்ந்த பொண்ணும் மணியும் கொண்டு வரேன்னு சொன்ன, நீ கொண்டு வந்திருக்கிறது என்ன கொண்டு வந்திருக்க அப்படிங்கவும், இவர் அதுக்குள்ளே சொல்லியிருப்பார், இந்த மாதிரி மகன் அந்த ஃப்ரெண்ட்ஸு சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அப்போ அந்த மூட்டையை எடுத்து பார்த்தா உள்ளே அதே மாதிரி தவிடும் இதுவும் இருக்கும். அப்போ இதுதான் நீ கொண்டு வந்த விலை உயர்ந்த பொண்ணும் பொருளுமா அப்படிங்கவும், அப்பா உங்களுக்கு வந்து இப்போ வந்து புத்திர பாசத்தை விட உங்களுக்கு வந்து இப்போ பொருள் ஆசை பெருசாக போச்சு. ஏன்னா என்னதான் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் இன்றைக்கி வந்து அதான் நான் வந்து இந்த செட்டி வாணிபம் செய்கிறதுலையே நான் தலைவர் என்னோடய பெருமையும் போயிருச்சு. இந்த மாதிரி ஊரில் உலகத்தில் இருக்கவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இப்படி ஒரு இப்போ பட்டினத்தாரோட பையன் இப்படி தங்க கட்டியாக கொண்டு போய் எரு வராட்டியும் இந்த மாதிரி தவிடும் கொண்டு வந்திருக்கான். அதுலேயும் அந்த கூட போனவங்களுக்கு குளிர் காயறதுக்கு எரு வராட்டி சாப்பிட்றதுக்கு தவிடை கொடுத்துட்டு அதுக்கு கடன் ஓலை வேற எழுதி வாங்கி அதையும் வச்சுட்டு கொண்டு வந்திருக்கான். அதை அவங்க அப்பா கிட்ட கொடுத்துறான். அப்போ ஊரில் எல்லாம் என்ன பேசுவாங்க, இப்படி ஒரு பைத்திய பிள்ளைன்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படிங்கவும், அதுதான் சிவபெருமானே வந்த குழந்தையா, ஆமாப்பா என்னை பித்தன்னு சொல்கிறாங்க சித்தன்னு சொல்கிறாங்க, நீங்களும் சொல்லிட்டீங்க, ஆனால் நான் என்ன கொண்டு வந்தால் வர்றேங்கிறத எதிர்பார்க்காம என்னை காத்திருக்கிறதுக்கு அம்மா இருக்காங்கன்னா அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பார்க்குறதுக்கு போயிடறான். போனதும் இவர் ஒன்றே சேந்தனாட்ட சொல்கிறாரு, இவன் என்ன செஞ்சுருக்கானே எனக்கு தெரியலை அப்படிங்கவும், சரி இப்போ அந்த ஒரு பெட்டி கொடுத்துருக்கான்ல அந்த பெட்டியிலையாவது என்ன இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதில் 3 எரு இருக்குது. 3 எருவும் கொஞ்சம் அதே மாதிரி அந்த அவங்க அந்த நண்பர்கள் சொன்ன மாதிரி கடன் ஓலை எழுதி வாங்கியிருக்கார்ல, நீ எனக்கு இத்தனை தவிடு எனக்கு இவ்வளோ தவிடு தரணும், இவ்வளோ எரு வராட்டி தரணும்னு கடன் வாங்கின அந்த ஓலையும் 3 எருவும் இருக்குது. அப்போ சொல்கிறாரு, இதுலையாவது கரெக்டாக எருவு கொண்டு வந்திருக்காங்க, எனக்கு ஒன்று என் வீட்டுக்காரிக்கு ஒன்று எங்கள் அம்மாவுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி கோவத்தில் அந்த எருவை தூக்கி எறிகிறாரு. உள்ளேருந்து அப்படியே மாணிக்கம் அந்த இதெல்லாம் அப்படியே சிதறி ஓடவும் இவருக்கு அப்போ தான் புரியுது, அப்போ நம்ம மகன் வந்து எல்லா எரி வெரைட்டிகளுக்குள்ளேயும் இந்த மாதிரி இதை வந்து பாதுகாத்து கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு, நீ பித்தன் இல்லைப்பா நீ வந்து சித்தன், நான் தான் பித்தன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு. போகிறதுக்குள்ளே அவங்க வந்து அம்மா கிட்ட மருதவாணன் போனவுடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், வாப்பா நீ இல்லாமல் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, நீ வரும்போது அப்பாவை போய் பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பாவை பார்த்தேம்மா, அவங்க என்னை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டாங்க, ஆனால் நான் கொண்டு வந்த பொருளை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாயிருச்சு அப்படிங்கவும், அப்படிலாம் இல்லைப்பா அப்பா வந்து ஒன்றை தான் ரொம்ப பெரிய சொத்தாக நினைக்கிறாங்க அப்படிங்க. இல்லைம்மா உனக்கு தெரியாது, புத்திரபாசத்தை விட பொன்னாசை ரொம்ப பெருசுமா, அது உனக்கு தெரியாது, அதனால தான் உனக்காக நான் ஒரு உயரிய பொருள் ஒன்றை கொண்டிருக்கேன் அப்படிங்கவும், நீ அதை அப்பாக்கிட்டே கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னதும், இல்லைம்மா இது வந்து அகப்பொருள், இதை வந்து அகத்தில் தான் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன பேழை ஒன்றை கையில் கொடுத்துட்டு அவங்க வந்து நான் உள்ளே வச்சுட்டு வரேன்னு போங்கல்ல, மருதவன் மறைஞ்சு போயிடுறாரு. போனவுடனே பட்டினத்தார் மகனை தேடி ஓடி வர்றாரு. வந்தவுடனே இந்த மாதிரி மனைவி பேரை சொல்லி கூப்பிட்டு மருதவாணன் எங்கே அப்படிங்கவும், வீடெல்லாம் தேடி பார்க்குறாங்க, காணோம். அவர் தான் உணர்த்துறதுக்காக வந்த சிவபெருமானே அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. காணவங்கையும் மருதவாணன் போகும்போது உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா இல்லை ஏதாவது அப்படிங்கவும், ஒன்றும் சொல்லலை, இந்த ஒரு சின்ன பேழையை மட்டும்தான் கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பேழையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை திறந்து பார்த்தா அதில் ஒரு சின்ன ஒரு ஓலையில் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கேன்னு சொல்லி ஒரு காதர்ந்த ஊசியை ஒன்று அதில் வச்சுருக்காரு. இவருக்கு அப்போ தான் புரியுது, அதாவது நம்ம போன பிறகு ஒரு காதர்ந்த ஊசி கூட நம்ம எவ்வளோ சொத்து சேர்த்தாலும் காதர்ந்த ஊசி கூட நமக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரம் சொல்கிறாரு, வாராது ஐயனே வாராது,
அதாவது நான் தேடிய பொருள் வாராது, இந்த வீடு மாட மாளிகை கட்டின மனைவி வரமாட்டா, தாய் வரமாட்டா, யாருமே வரமாட்டாங்க, நான் செய்த பாவ புண்ணியம் அது மட்டும்தான் என் கூட வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அந்த பாடல் தான் அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கை தலைமேல் வைத்தலும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே அப்படிங்கிற அந்த பாடல் அந்த நேரத்தில் வரும். இதை நமக்கு எளிமையாக புரிகிற மாதிரி கவியரசர் கண்ணதாசன் ஒரு பாடலில் ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன, தேடிய செல்வம் என்ன, கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன அப்படின்னு ஆரம்பித்து வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு அந்த பாடல் இருக்கும். ஒருத்தர் கேட்டாங்களாம், கண்ணதாசன்கிட்ட போய் கேட்டாங்களாம், நீங்கள் பட்டினத்தார் பாவ புண்ணியம் வரும்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் யாரோன்னு சொல்லி ஏன் எழுதியிருக்கீங்க அப்படிங்க. அவர் பட்டினத்தார், அவர் சொல்லலாம், நான் சாதாரண மனுஷன் தானே, அதனால் நான் யாரோன்னு சொல்லி. அப்போ அதே போல் தான் இந்த வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ தேடி வச்சாலும் நம்ம தேடின எல்லா பொருள் எல்லாமே நம்ம வீட்டோடு நின்றோம். அது இந்த பாடல் மூலமாக அவருக்கு புரிஞ்சுட்டு நான் உடனே துறவரம் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புறாரு. திடீர்னு வீட்டில் இருக்க வீட்டுக்காரரு ஊருக்கு போகிறேனாலே நமக்கு பயமாக இருக்கும், இதில் துறவரம் போகிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும். உடனே அவங்க மனைவி சொல்கிறாங்க, அவன் சின்ன பையன் விளையாட்டாக ஏதாவது எழுதியிருப்பான், அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் துறவரம் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. நான் துறவரம் போய் தான் ஆவேங்கவும் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, ஓ மகன் உன்னை விட்டு பிரிஞ்சாங்கிறக்காக நான் ஏன் மகனை விட்டு பிரிய முடியாதுப்பா, நீ அதனால் போகக்கூடாது அப்படிங்கவும் அவங்க யார் சொல்கிறதையும் கேட்கல, நான் போய் தான் ஆவேங்கோ. அவங்க அம்மா இனிமேலும் மகனை சொன்னால் கேட்க மாட்டான்னு சொல்லிவிட்டு அவங்க உள்ளே போய் ஒரு நூல் எடுத்துகிட்டு அதில் சில பொருள் வச்சு மகனோட இடுப்பில் கட்டி விட்றாங்க. இந்த இது நான் கட்டினா முடித்து என்றைக்கு அவுறுதோ அன்னைக்கு நான் இருக்க மாட்டேன், ஏன்னா நீ நான் அவர் சொல்லுவார், நான் உங்களோட கடனை முடிக்கிற வரைக்கும் நான் அந்த ஊரை விட்டு போக மாட்டேம்மா அப்படின்னு. ஏன்னா அவங்க அழுவாங்க, நான் உன்னை பிரிஞ்சு இருந்தேன்னா நாளைக்கு என்னை கொல்லிவோட பிள்ளையிலன்னு இந்த ஊராரெலாம் என்னை தள்ளி வச்சுருவாங்கன்னு சொல்லவும் அவர் சொல்லுவார், உங்களோட கடமையை நான் செய்கிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேங்கவும் அந்த பொருளை கொண்டு தன்னோட மகன் இடுப்பில் கட்டி இது என்னைக்கு அவருதோ அன்னைக்கு நான் இந்த உலகத்தை விட்டு போயிருப்பேன், அதுக்கு இது உணர்த்துறதுக்காக நான் இதை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே துறவரம் போயிடுறாரு. போகும்போது அப்போ தான் இந்த பாட்டு, அதாவது ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, செல்வமெல்லாம் அன்றென்றிரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு, பசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு, மனமே உனக்கிது உபதேசமிதே அப்படின்னு. அதாவது தன்னோட மனசுக்கே உபதேசம் சொல்கிறார். இறைவன் ஒன்று தான், நாம் பல வடிவங்களில் வணங்குகிறோம், ஆனால் இறைவன் ஒன்று தான். அதாவது உயர் செல்வமெல்லாம் அந்த இறைவனை அடையிறத மட்டும்தான் உயர் செல்வம்னு நினச்சி இரு, பசித்த அவங்களுக்கு உணவு இடுங்க, நல்ல அறம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி மனசுக்கு ஒரு கட்டளை போட்டுட்டு, நாட்டமென்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பு, அதாவது இறைவன் அடையிறது தான் உண்மையான இதுன்னு சொல்லி இரு, ஆட்டமென்றே இரு பொம்மல் ஆட்டமென்றே இரு, அதாவது இறைவனோட ஆட்டப்படி தான் நம்ம ஆட முடியும், நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்காது. நம்ம இந்த பொம்மலாட்டம் பார்த்துருப்போம் அப்போல்லாம், நான் இப்போ பிள்ளைங்களுக்கு தான் அது பார்க்குறதுக்குரிய வாய்ப்பு இல்லை, நம்மலாம் பார்த்துருப்போம், கயிறை மேலே கட்டி இழுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி கை கால் அசையும். அதே மாதிரி இறைவன் நம்மளை இயக்குறது இறைவன் தான், அவன் ஆட்டத்துக்கு அவன் எப்படி நம்மளை இயக்குறானோ அதுபடி தான் நம்ம நடக்க முடியும். ஒரு சின்ன இடத்துக்கு போகணுன்னா கூட நம்ம நினச்சா போக முடியாது, நம்ம எத்தனையோ ஊர்களுக்கு போகணுன்னு ட்ரெயினில் டிக்கெட்டெல்லாம் போட்டு வச்சுருப்போம், ஆனால் அன்னைக்கு போக முடியாத சூழ்நிலை. அதனால் இறைவன் எல்லாமே இறைவன் சித்தப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீ நினச்சிக்கோ அப்படின்ட்டு, கூட்டமென்றே இரு சுற்றத்தை
சந்தை கூட்டமென்றே இரு, வாழ்வை உடன்கவிழ் நீர் ஓட்டமென்றே இரு. அதாவது வாழ்வை வந்து ஒரு குடத்தை நீரை கவிழ்த்துனா எப்படி தண்ணி ஓடி போகுமோ அதே மாதிரி நம்மளோட வாழ்வும் முடிஞ்சதுன்னா இப்படி ஓடிடும்னு அப்படிங்கிற மாதிரி அந்த இதை சொல்லி அந்த பாடலெல்லாம் அப்படி பாடிட்டே போகிறாரு. போயிட்டு ஒரு திண்ணையில் உட்காந்து ஓய்வாக அப்படியே இருக்கார். அப்போ அந்த மன்னர், அந்த நாட்டு மன்னர் வந்து வர்றாரு, இவரை பார்க்குறதுக்குனே வராரு. வந்து நீங்கள் வந்து இப்படி திடீர்னு துறவரம் பூண்டு வந்துட்டீங்களாம், ஊர் மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப வருந்துறாங்க, இப்படி பட்டினத்தார் வந்து இப்படி ஏன்னா அறச்செயல் அவ்வளோ செஞ்சாங்க. அப்போ மக்கள் மனதில் அவர் இடம் பெற்றிருக்காரு, அதனால தான் மக்கள் போய் சொல்லியிருப்பாங்க. அப்படி அவர் இல்லைன்னா மக்கள் நல்ல வேலை போனான்னு நினப்பாங்க. அவர் நல்ல அறத்தோடு இருந்ததுனால மக்கள்லாம் போய் சொல்லியிருக்காங்க. அதோட சுற்றத்தினரும் போய் இந்த மாதிரி இப்படி போயிட்டாங்க, நீங்களாவது கொஞ்சம் சொல்லி பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் தவிர எனக்கே கஷ்டமாக இருக்குது நீங்கள் இப்படி வந்தது அப்படிங்கவும், அவர் உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கவும், நீங்கள் எவ்வளோ விலை உயர்ந்த பொன் மணியெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பீங்க அப்படிங்கவும், இல்லை நான் இப்போ அதை விட மேலான ஒரு இன்பத்தில் இருக்கேன் அப்படிங்கவும், சரி இப்படி நீங்கள் இப்படி வந்ததுனால அப்படி என்ன இன்பத்தை தான் நீங்கள் அனுபவிச்சிங்க அப்படின்னு அந்த மன்னர் கேட்குறாரு. அதற்கு பட்டினத்தார் சொல்கிறாரு, நீர் நிற்க நான் அமர. அதாவது நான் ஒரு ஆண்டியாக நான் உட்கார்ந்துருக்கேன், அரசராகிய நீங்கள் நிற்கிறீங்க, இதைத்தான் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். நேற்று வரைக்கும் என்னை விட உயர்ந்த பணக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பல்ல காட்டி, அதாவது நம்மளோட மேலே ஒருத்தங்க நம்ம பிஸ்னஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேச வேண்டியிருக்கோம். அதான் நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பல்லினை காட்டி நான் இருந்தேன். இன்றைக்கி வந்து நான் ஏகாந்தமாக இருக்கேன், அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இப்படியே அந்த ஊருக்குள்ளேயே ஒவ்வொரு வீட்லேயும் பிச்சை வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறாரு. அப்படி ஒரு நாள் போகும்போது அவங்க வீட்டுக்கே போகிறாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ தான் துறவியாக போயிட்டியே, உனக்கு இந்த திருவோடு மட்டும் கேட்குதா அப்படிங்கவும், அப்போ இதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த திருவோடையும் போட்டுட்டு இவர் இப்படியே இருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் அவர் இடுப்பில் கட்டியிருந்த அந்த முடிச்சு வந்து அவுந்து விழுது, உள்ளே இருந்து அரிசியும் உப்பும் அப்படியே உருண்டு ஓடுது. அப்போ அவர் வந்து பார்த்துட்டு அப்போ நம்ம அம்மா வந்து இறக்குறாங்க போல், நம்ம போகணும், அம்மாவுக்கு காரியம் செய்கிறதுக்கு போகணுன்னு சொல்லிட்டு வர்றாரு. வந்தால் அம்மா நினச்ச மாதிரி அம்மாவும் அவங்க அந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க. அவங்கள வந்து அடக்கம் செய்கிறதுக்காக சுடுகாட்டில் வச்சு எப்பயும் போல் விறகெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இவர் ஓடி வர்றாரு. ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு எங்கள் அம்மா என்னை எப்படி வளர்த்த எங்கள் அம்மா, அவங்கள இந்த விறகெல்லாம் வச்சு எரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு பச்சை வாழை மட்டை இலைகளெல்லாம் வச்சுட்டு அந்நேரம் ஒரு பாடல் பாடுறாரு. அந்த பாடல் வந்து பிறப்பில் இருந்து இறப்பு வரை, அதாவது ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊரு சுரோனித மீது கலந்து அப்படின்னு அந்த பாடல் வந்து பெரிய பாட்டு. அதை வந்து ரொம்ப விரிவாக சொல்லணுன்னா, அதாவது நம்ம பிறப்பிலேருந்து ஒரு எப்படி கரு உண்டானதுல இருந்து கடைசி நம்ம ஒரு பிடி சாம்பல் ஆகிற வரைக்கும் அந்த இதை வந்து அப்படியே அந்த பாடல் எடுத்து அதோட பொருள் பார்த்தோன்னா அப்படியே கடைசி அந்த ஒரு பிடி சாம்பல் ஆகிற வரைக்கும் உள்ள அந்த இதை வந்து அந்த ஒரு பாடலில் கொடுத்துருப்பாரு. அதை வந்து அப்போல்லாம் எல்லா இந்த மாதிரி மரண வீடுகளில் அந்த பாடல் வந்து பாடிட்டு வராங்க. அதெல்லாம் சொல்லிவிட்டு அம்மாவுக்கு சிதை மூட்டை முன்னாடி சொல்கிறாரு, அன்னையிட்ட தீ முப்புறத்திலே முன்னையிட்ட தீ முப்புறத்திலே அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலே பின்னையிட்ட தீ தென் இலங்கையிலே அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலே நானும் இட்ட தீ மூழ்கவே அப்படின்னு பாடுறாரு. பாடினவுடனே அப்படியே அந்த பச்சை வாழை பற்றி எரிந்து அவங்களோட அம்மாவோட இதுக்கு சிதைக்கு தீ பூட்டி தன்னோட அம்மாவுக்குரிய காரியத்தை செய்கிறாரு. செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து அப்போ தான் அவர் வெளியூருக்கு போகலாம்ல, அப்படியே போகிறாரு. போகும்போது உஜ்ஜயினிங்கிற அந்த ஒரு மாநகரத்துக்கு போகிறாரு. அங்கே மாகைலேஸ்வரம்னு ஒரு கோவில் இருக்குது. அங்கே போய் அந்த இறைவனை தரிசித்துட்டு அங்கே ஒரு காட்டு பிள்ளையார் அந்த கோவிலில் உட்காந்து தவம் செஞ்சிட்ருக்காரு. அந்த நேரத்தில் அந்த உஜ்ஜயினி அரண்மனையில் சில கல்வர்கள் வந்து பொருள்களை திருடிட்டு போகிறாங்க. அப்படி திருடிட்டு போகும்போது ஒரு முத்து மாலையை எடுத்து அந்த பிள்ளையாருக்கு வீசி எறிகிறாங்க.
அவங்க அப்பையும் கடவுளுக்கு டீல் பேசியிருப்பாங்க போல, நான் போய் நல்லா திருடிட்டு வந்தால் உனக்கு ஏதாவது நான் கொண்டு வரதெல்லாம் உனக்கு ஒரு டிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கடவுளுக்கு எனக்கு அதை செஞ்சால் நான் உனக்கு இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்கிறோம். இறைவன் கொடுக்காத எதையும் நம்மளால் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம கொடுக்குற எல்லா பொருளுமே இறைவன் நமக்கு கொடுத்தது. நம்ம இறைவனுக்கு கொடுக்குறோன்னா நம்மளோட தூய்மையான மனதோட ஒரு துளி நீர், கண்ணீர், ஆனந்த பெருக்கில் அந்த வர்ற அந்த ஒரு துளி நீரை மட்டும்தான் நம்ம இறைவனுக்காக அர்ப்பணிக்க முடியும். வேறு எதையுமே நம்ம இறைவனுக்காக அர்ப்பணிக்க முடியாது. அதுதான் அவங்க அந்த மாலையை தூக்கி போடுறாங்க. அது பட்டினத்தாரோட கழுத்தில் விழுந்துடுது. அவர் தவத்தில் இருக்கிறதுனால அவர் அது கூட தெரியலை, அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ திருடர்கள் இந்த மாதிரி திருடிட்டு போகவே அரண்மனையிலேருந்து வீரர்கள்லாம் விரட்டிட்டு வர்றாங்க. வந்தால் இவர் இங்கே முத்து மாலையோடு உட்காந்துட்ருக்காரு. அப்போ இவர் தான் திருடிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பிடிச்சிட்டு போய் மன்னர் முன்னாடி, அவர் அந்த மன்னரோட பேர் பத்ரகிரி, அவர் முன்னாடி நிப்பாட்டி இவர் தான் திருடினார் அப்படிங்கிறாங்க. மன்னர் கேட்குறாரு, நீங்கள் தான் திருடினீங்களா அப்படிங்கவும் இவர் ஒன்றுமே பதில் சொல்ல. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா இவர் எதுவுமே சொல்லலை. அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவர் திருடி இருப்பார், அதனால இந்த முத்து மாலை ஆதாரத்துக்கு கழுத்தில் போட்டிருக்காரு இவர். அப்போ பக்கத்தில் இருக்க ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லை அவரை பார்த்தா துறவி மாதிரி தெரியுது அப்படிங்கும். அதில் இன்னொருத்தர் சொல்கிறார், அவங்க அந்த இவங்களை நான் நம்புறதுக்காக இப்படி துறவி வடம் கூட போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் மன்னர் ஒரு குழப்பத்தில் சரி அவரை கழுமறை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. போன உடனேயும் ஆனால் அவருக்கு இப்போ நம்மளே ஒரு முடிவு எடுத்துருப்போம், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம அப்படி செஞ்சது தப்பாக இருக்குமோ, அது சரியோ அப்படின்னு நம்ம சிந்திப்போம். அதே மாதிரி பத்திரகிரியார் சொல்லிட்டாரு. ஆனால் அவருக்கு மனசுக்குள்ளே நம்ம உடனே நம்ம தீர்ப்பு சொல்லிட்டோமோ அப்படின்னு ஒரு சிந்தனையோடய வீட்டுக்கு வர்றாரு. அவங்க மனைவி கேட்குறாங்க என்ன அப்படிங்கவும், இல்லை எனக்கு ஏதோ இன்றைக்கி ஒரு மனக்குழப்பமாக இருக்குது அப்படிங்கவும், சரின்னு போய் கொஞ்சம் நேரம் ஓய்வெடுங்கன்னு படுத்துறாரு. அப்போ இங்கே இவரை கழுகளை ஏற்றுறதுக்காக கழு மரத்தில் கொண்டு கடைசியாக கேட்குறாங்க, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு. அவர் அப்பையும் ஒன்றும் சொல்லலை. சரி கழுவை ஏற்றுங்க அப்படிங்கவும் அவர் அந்நேரம் சொல்கிறாரு, என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன். ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்று இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கன் மூண்டதுவே. அதாவது என் செயல் இது ஏதும் இல்லை, இது இறைவனோட செயல். என்னை இங்கே கொண்டாந்து இப்போ கழுமறை ஏற்றணும்னு நிப்பாட்டியிருக்கானா அதுவும் இறைவனோட செயல் தான், இது என் செயல் கிடையாது. இது நான் பிறந்ததுலேருந்து நான் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தீவனையும் செய்யலை. போன பிறவியில் கண்டால் நான் ஏதோ இது பண்ணியிருப்பேன் போல, அந்த அந்த பாவம் தான் இப்படி மூண்டதுவோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த கழுமரம் அப்படியே தீப்பற்றி எரிஞ்சிருது. அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் போய் மன்னர்கிட்ட போய் சொல்கிறாங்க, அவர் உண்மையிலே துறவிதான் போல், இந்த மாதிரி கழுமரம் தீப்பற்றி எரியுது அப்படிங்கவும் அவருக்கு அந்த நேரத்தில் அவருக்கு அப்படியே நெஞ்சில் ஒரு ஈட்டி பாயிற மாதிரி அவர் உணர்ந்திருக்காரு. உணரவும் ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும், எனக்கு இப்போ தான் என்னோடய நெஞ்சில் ஒரு ஈட்டி பாய்ஞ்ச மாதிரி நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாரு. பட்டினத்தாரை பார்த்துட்டு, ஐயனே என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த மாதிரி தவறாக தீர்ப்பு சொல்லிட்டேன், எனக்கு இந்த மாதிரி உங்களை மாதிரி நானும் துறவரம் பூண்டு உங்கள் கூட தான் வருவேன் அப்படிங்கும். இவர் அதுவும் இறைவன் சித்தமாக இருந்தால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி ஊர் ஊராக தரிசிக்க போகிறேன், இறைவன் ஆணை இருந்தால் நம்ம திருவிடை மருதூரில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிடுறாரு. பத்திரகிரியாரும் துறவரம் பண்ணுறாரு. அவங்க மனைவியும் சொல்கிறாங்க, இவர் இல்லை நானும் பட்டினத்தார் மாதிரி துறவரம் போன்று தான் போகிறேன்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி போயிடுறாரு. இப்போ பட்டினத்தாரும் அப்படியே இதே மாதிரியே பாடல்கள்லாம் பாடிட்டு ஒவ்வொரு ஸ்தலமாக போயிட்டுருக்காங்க. ஒரு நாள் ஒரு வயல்வெளி ஒரு வரப்பில் படுத்திருக்காரு. கையில் இப்படி தலைக்கு இப்படி கையை வச்சு படுத்திருக்கிறாரு. 2 பெண்கள் தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. அப்போ அதில் ஒரு பெண் சொல்கிறான், இவர் எவ்வளோ பெரிய துறவி பார்த்தியா, இப்படி ஒரு தரையில் கையை மட்டும் வச்சு இப்படி படுத்திருக்காரு அப்படிங்கவும் கூட போகிறவ சொல்கிறா, அவர் என்னடி பெரிய துறவி, அப்படி துறவியாக இருந்தால் சுகமாக தலைக்கு கையை வச்சா படுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க. இவர் நினைப்பார், ஆமாம் நம்ம துறவியாக திறந்துட்டோம், ஆனாலும் நம்ம இன்னும் சுகத்துக்காக கையை வச்சு தானே படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துகிட்டு தரையில் படுத்துடுறாரு. இவங்க தண்ணி எடுக்க போனவங்க திரும்ப வர்றாங்க. அப்போ அந்த பெண் திரும்ப சொல்கிறா, பாத்தியாடி அவர் துறவிங்கிறது உண்மைதான், பாரு கையவாவது வச்சுருந்தார் தலைக்கு, இப்போ அதையும் எடுத்துட்டார், அப்போ அவர் துறவி தானே அப்படிங்க.
போடி துறவியாக இருந்தால் யார் என்ன பேசுகிறான்னு கேட்டுக்கிட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதாவது வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், இந்த ஊரில் என்ன செஞ்சாலும் நம்மளை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இந்த இடத்துலையுமே கவியரசர் கண்ணதாசன் சொல்லியிருப்பாங்க, அதாவது யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே, நீ ஒருவருக்காக உன்னை மாற்றிக்கொண்டால் ஒவ்வொருத்தருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொண்டே இருப்பா. அப்போ நம்ம இயல்புப்படி இருக்கணும், அப்போ தான் நம்ம இயல்பாக இருக்க முடியும். ஒருத்தவங்க நீங்கள் இப்படி இருக்காதீங்க இப்படி இருங்கன்னு மாற்றுவோம், இன்னொருத்தவங்க நீங்கள் அப்படி இருங்கம்பாங்க. ஒரு ஆள் நம்ம ஹேர் ஸ்டைல் இப்படி கட்டியிருக்கீங்க இது நல்லாராது, அப்படி உங்களுக்கு இப்படி மாற்றுங்கன்னு சொல்லி என் மகா இப்படி தலை சீவி போவா, என் மருப்பன் இல்லை உங்களுக்கு இப்படி கட்டினா நல்லாயிருக்குன்னு அவள் இப்படி கட்டிட்டு போவா. அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி நம்ம இயல்பு நமக்கு எது வசதியோ அதுபடி தான் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல உணர்கிறோம். இப்போ இவர் இதை மாதிரியே பாடிட்டு அப்படியே திருவிடை மருதூருக்கு வந்துடுறாரு. அப்போ பத்திரகிரியார் தான் குருவை பார்க்குறதுக்காக தானே தவம் கிடக்கிறாரு. அப்போ பட்டினத்தாரை பார்த்த உடனே போய் ஐயனே இவ்வளோ நாள் நான் உங்களோட வருகைக்காக தான் காத்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து வணங்குறாரு. வணங்கிட்டு உங்களுக்கு நான் பணிவிடை செய்யணும் அப்படிங்கவும் அவர் சொல்கிறாரு, நான் துறவி, எனக்கு எது பணிவிடையெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் கிழக்கு கோபுர வாசலில் இருக்கேன், நீ மேற்கு கோபுர வாசலில் இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கடையில் பட்டினத்தார் ஒரு தடவை ஒரு வீட்டில் பிச்சை எடுக்க அப்படி யாசகம் கேட்க போகும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க இவரை தடி கொண்டு அடிச்சிருவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், இனி இருக்கும் இடம் தேடி உருக்கமுடன் எனக்கு யார் அன்னம் கொண்டு வராங்களோ அந்த அன்னத்தை தான் நான் சாப்பிடுவேன், என்னை யார் கூப்பிட்டாலும் சரி யார் வீட்டுக்கும் நான் போய் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உறுதிமொழி எடுத்திருப்பார். அப்போ இவர் பத்திரகிரியார் சொல்லுவார், நான் உங்களுக்கு அன்னமாவது நான் தருவேன், அதுக்கு மட்டும் நீங்கள் மறுக்கக்கூடாது அப்படிங்கவும் அவர் சரி அதுக்கு மட்டும் சம்மதிச்சிடுறாரு. அப்போ இவர் பத்திரகிரியார் என்ன பண்ணுவார், அவர் போய் யாசகம் வாங்குவார், இந்த மாதிரி உணவெல்லாம் வாங்கி அதை தன்னோட குருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு இவர் கொஞ்சம் சாப்பிடுவார். அப்புறம் சாப்பிடும்போது ஒரு பெட்டை நாய் ஒன்று வரும், அந்த நாய்க்கு கொஞ்சமாக சாப்பாடு வைப்பார், அதுவும் சாப்பிடும். சாதாரண நாயினாலே நன்றி உள்ளது, ஒரு நாள் நம்ம சாப்பாடு வச்சா நம்ம கூடவே இருக்கும். அதே மாதிரி அந்த நாயும் பத்திரகிரியார் கூட இருக்குது. இவரும் அப்போ போய் வாங்கிறது, போய் குருக்கு கொஞ்சம் கொடுக்கறது, இந்த நாய்க்கு கொஞ்சம் உணவளித்து இவரும் சாப்பிட்றது, இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு. அப்போ சிவபெருமான் ஒரு நாள் அவர் ஒரு யாசகர் வடிவில் வர்றாரு. பட்டினத்தார்ட்ட எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் கொடு அப்படிங்கும். அவர் சொல்கிறேன், நானே துறவி, என்கிட்ட எதுவுமே இல்லை, அந்த மேற்கு கோபுர வாசலில் ஒரு குடும்பஸ்தர் இருக்கார், நீங்கள் அங்கே போய் அவர்கிட்ட சாப்பாடு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் இவர் அங்கே போவார். போய் பத்திரகிரியார்ட்ட இந்த மாதிரி நான் கிழக்கு கோபுர வாசலில் கேட்டேன், இங்கே ஒரு குடும்பஸ்தர் இருக்கிறதா சொன்னாங்க, அப்படி அவங்கக்கிட்ட வாங்கிக்கிட சொன்னாங்க. இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும், என்னோட நம்ம துறவரம் கொண்டு வந்துட்டேன், இவர் நம்ம குடும்பஸ்தர்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த திருவோடும் இந்த நாயும் வச்சுருக்கிறதே நமக்கு ஒரு குடும்பஸ்தன் போலன்னு சொல்லிட்டு இந்த திருவோடை தூக்கி வீசி எறியவார். அது அந்த நாய் மேலே பட்டு நாயும் இறந்து போயிடுது, திருவோடு உடஞ்சிருது. அந்த நாய் காசி மன்னரோட மகளாக பிறந்து அது ஒரு வயது வந்தோடனே அதுக்கும் பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துடுது. இந்த மாதிரி அப்போ பத்திரகிரியார்கிட்ட தான் நான் அவரை தான் அடைவேன்னு சொல்லையும் அந்த மன்னர் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வர்றாங்க. பத்திரகிரியார்கிட்ட சொல்லவும் அந்த பெண் நீங்கள் என்னை கண்டிப்பாக ஏற்றுக்கணும் அப்படிங்க. இவர் இது என்னடா சோதனை, நான் துறவு வரம் போட்டு இங்கே இருக்கேன், இப்போ இதுக்கு என்ன தான் வழி, சரி நம்ம குருவிட்டையே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினத்தார்கிட்ட அழைச்சிட்டு போய் சுவாமி இந்த மாதிரி இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கவும் இதுவும் அந்த ஈசனோட திருவிளையாடலை தான் இருக்கும், நம்ம போய் அந்த ஈசன்கிட்டையே கேட்போம்னு சொல்லி உள்ளே போவாங்க. அந்த திருவிடை மருதூர் கோவிலேருந்து ஒரு ஒளி அப்படியே பத்திரகிரியாரோ அந்த பெண்ணும் அப்படியே உள்ள இறைவனோட அப்படியே இரண்டரை கலந்துருவாங்க. அப்போ பத்திரகிரியாருக்கு தூக்கி வாரி போட்டுரும், என்னோட நமக்கு பிறகு நம்ம சீடனுக்கெல்லாம் முக்தி கிடச்சிருச்சு, நம்ம இப்படி முக்தி கிடைக்கலையேன்னு ரொம்ப கதறி புலம்புறாரு. எனக்கு அப்போ இன்னும் பக்குவம் கிடைக்கலையா, ஏன்னா என்னைக்கு இப்படி இன்னைக்கு கொடுக்கலங்க ஒரு அசரீரி கேட்குது. அது என்னன்னா, நீ அதாவது இறைவனை நம்புகிறவங்களை விட குருவை நம்புகிறவங்களுக்கு ரொம்ப மிக சக்தி உண்டு. குருவை இறைவனுக்கும் மேலே, அதனால தான் நான் அப்பப்போ கண்ணதாசனை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அதனால தான் அவங்களுக்கு முதல்ல கிடச்சிருக்கு. நீ ஒரு கரும்பை, அதாவது அந்த கரும்போட பேய் கரும்பு, அதோட நுனி கரும்பு எப்போ இனிக்குதோ அன்னைக்கு நீ என்ன அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரீரி கேட்குது. அப்போ இந்த நேரத்தில்
திருவிடை மருதூரில் அவங்க மனைவி இத்தனை காலமும் தன் கணவர் சொன்ன மாதிரி சிவத்தொண்டு செஞ்சு வர்ற எல்லாருக்கும் போட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நம்ம எத்தனை அடியார்கள் வர்றாங்க, அதில் ஒரு நாளாவது நம்ம கணவர் வந்திருக்காரா, அவரை ஒரு முறையாவது நம்ம பார்க்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பட்டினத்தார் வந்து திருவிடை மருதூர் கோவிலில் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படிங்கும். அப்படியா, அப்போ சாகுங்குள்ளே அவரை ஒரு தடையாவது பார்த்துடணும்னு போகிறாங்க. அதுக்குள்ளே இவர் கிளம்பி போயிடுறாரு. அவங்க மனைவியும் இனி அவரை பார்க்க முடியாதுன்னு அந்த வருத்தத்தில் அவங்களும் அப்படியே ஞானம் அடைஞ்சு உயிர் பிரிஞ்சிருது. அப்போ இவர் அப்படியே ஒவ்வொரு கோயிலாக அந்த கரும்பை சுவைச்சிட்டே போகிறாரு. அப்போ திருவெற்றியூருங்கிற இடத்துல வரும்போது அவருக்கு அந்த அந்த நுனிக்கரும்பு இனிக்குது. அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம், கரும்பு இனிச்சிருச்சு, நமக்கு முக்தி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவெற்றியூர் கடற்கரை ஓரமாக மீனவ சிறுவர்கள்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த சிறுவர்கள்கிட்ட போய் என்னையும் உங்கள் கூட விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிள்ளைங்க சொல்கிறாங்க, தாத்தா உங்களுக்கு என்ன விளையாட்டு தெரியும் அப்படிங்கவும், எனக்கு சித்து விளையாட்டு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன தாத்தா அப்படிங்கும், அந்த கடல் மண்ணை அள்ளுறாரு, அது அப்படியே சர்க்கரையாக மாறிடுது, இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க அப்படிங்கும். பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றாங்க, ஆமாண்டா சர்க்கரை இனிக்குது அப்படின்ட்டு எல்லாம் வாங்கி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வேறு என்ன தாத்தா விளையாட தெரியும் அப்படிங்கவும், அங்கே ஒரு பெரிய இந்த கூடை மாதிரி ஒரு இது இருக்கும், இந்த கூடையை வச்சு என்னை கவிழ்த்துருங்க, என்னை மூடி வச்சுருங்க அப்படிங்கிறாரு. சரின்ட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து அவர் உட்காந்துக்கிறாரு. இந்த பிள்ளைங்கள்லாம் அந்த கூடையை மூடி வச்சுறாங்க. மூடி வச்சுட்டு பார்த்தா இவர் வெளியே இருந்து வர்றாரு. நம்ம உள்ளே வச்சு மூடணுண்டா, தாத்தா பின்னாடி இருந்து வர்றாருன்னு பிள்ளைங்களுக்கெல்லாம் சந்தோஷம். உடனே அப்படியே சிரிச்சுட்டு திரும்ப அவருக்கு இன்னொரு தடவையும் அவரை உட்கார வச்சு அந்த கூடையை அப்படியே மூடவும் திரும்ப அதே மாதிரி வர்றாரு. இப்போ மூணாவோட இன்னொரு தடவை என்ன அந்த மாதிரி மூடுங்க அப்படின்னு சொல்லவும் இந்த பிள்ளைங்கள்லாம் மூடிட்டு தாத்தா வராரான்னு திரும்பி பார்த்துட்டே இருக்கிறாங்க. தாத்தா வரல. என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் தாத்தா வரல அப்படிங்கும். எதுக்கும் கூடையை திறந்து பார்ப்போம் அப்படின்னு திறந்து பார்த்தா உள்ள சிவலிங்கமாக இருக்கார். இன்றைக்கும் திருவெற்றியூரில் பட்டினத்தாரோட சீவ சமாதி இருக்கிறத எல்லோரும் போய் வணங்கிட்டு வர்றாங்க. அப்போ இந்த இதை வந்து நான் பட்டினத்தார் இதை கதை எடுக்கும்போது அப்போ எனக்கு வந்து தோணுச்சு, அப்போ ஞானம் அடையணும்னா துறவியாக தான் ஆகணுமா? எல்லாருக்கும் அப்படி தானே தோணும், துறவியானதான் அப்போ ஞானம் அடையணுமா, இல்லைன்னா அடைய முடியாதா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி எழுதுது. அப்போ வந்து எனக்கான கேள்விக்கான பதிலாக இறைவன் கொடுத்தது என்னென்னா, இப்போ நம்ம மருந்து சாப்பிடணும்னா நமக்கு வந்து மலை தேன் வந்து மருந்தாக பயன்படுது. இப்போ நம்ம தேன் வேணும் அப்படின்னா எல்லாருமே தேன் அடைய நோக்கி ஓட முடியாது. அந்த தேன் எடுக்கிறதுக்குன்னு சிலர் அவங்க தான் அவங்களுக்கு தெரியும், அதை பக்குவப்படி எப்படி எடுக்கணும், அதற்குரிய அந்த பாதுகாப்பு எல்லாம் நம்ம உடம்புக்கு போட்டு அந்த தேன் அடையை எடுத்து அந்த தேனெல்லாம் எடுத்து அதை வந்து நம்ம எளிதில் வாங்குற மாதிரி அதை நமக்கு ஏற்ற மாதிரி தர்றாங்க. அப்போ நம்ம வந்து அவங்க பட்ட இதெல்லாம் வந்து நமக்கு அனுபவமாக நம்ம உணர்ந்துக்கிறதுக்காக தான் இறைவன் சிலரை மட்டும் தேர்ந்தெடுக்கிறாரு. அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க மூலியமாக நமக்கு இந்த வாழ்க்கையை வந்து சொல்கிறாரு. அப்போ எல்லாருமே துறவரம் போகணுங்கிற அந்த இது கிடையாது அப்படிங்கிறத எனக்கு வந்து உணர்ந்துச்சு. அப்படி உணரும்போது புத்தரோட இதுவும் எனக்கு அந்நேரம் எனக்கு தெரிஞ்சுது. என்னென்னா புத்தரும் இதே மாதிரி தான், அவரும் ஒரு மரண ஊர்வலத்தை பார்த்துட்டு அவர் ஞானத்தை தேடி காட்டுக்குள்ளே போயிடுறாரு. அப்போல்லாம் ஞானம் அடையணும் என்னென்னா காட்டுக்குள்ளே போய் கடுமையாக விரதம் இருப்பாங்களாம். கொஞ்சம் ஒரு தண்ணி கூட சாப்பிடாம குளிக்காமல் ரொம்ப ரொம்ப கடுமையாக விரதம் இருப்பாங்களாம். அப்படி அவரும் விரதம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் ஒரு யாழ் இசை கலைஞர் வந்து அந்த பக்கமாக கடந்து போகிறாரு தன்னோட சீடன் கூட. அப்படி போகும்போது அந்த யாழ் அதோட நுணுக்கத்தை வந்து சீடனுக்கு சொல்கிறாரு. அதாவது அந்த யாழை வந்து அந்த நான் இணைக்கும் போது வந்து ரொம்ப முறுக்கவும் கூடாது, ரொம்ப தளர்வாக இருக்கக்கூடாது. நீ முறுக்குனினா அந்த நான் வந்து அருந்து போயிடும். அதே இது நீ கொஞ்சம் தளர்வாக விட்டினா அந்த நான்லேருந்து ஒளியே கிடைக்காது அப்படின்னு. அப்போ தான் புத்தருக்கு புரியுது, இவ்வளோ நாள் அரண்மனையில் அதிக சுகபோகத்தில் நம்ம இருந்ததும் தப்பு, இப்போ ஞானத்துக்காக நம்ம ரொம்ப கடுமையாக விரதம் இருக்கிறதும் தப்புன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போய் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து அப்படியே கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது மனிதர்களுக்கு துன்பம் எதனால் வருது அப்படின்னு சொல்லி பிறர் வாழ்க்கையில் நடக்கிறத வந்து அவரை அப்படியே கவனிக்கிறார். அப்படி கவனிக்கும்போது தான் அவருக்கு வந்து அந்த ஆசை தான் துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிற அந்த ஞானம் அவருக்கு பிறக்குது. ஞானம் பெற்ற பிறகு அவர் தன்னோட மனைவியும் குழந்தையும் பார்க்குறதுக்காக வராரு அரண்மனைக்கு.
வந்த உடனே அப்போ அவங்க மனைவிக்கு எப்படி இருக்கும், ஒன்றுமே சொல்லாமல் கணவன் போய் இத்தனை காலம் தன்னோட பிள்ளையை தனியாக வச்சு ஒரு வளர்க்குறதுனா எவ்வளோ இருக்கும். அவங்க கணவனை பார்த்த உடனே கேட்குறாங்க, நீங்கள் போனீங்களே என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு போனீங்களா, உங்களுக்கு அந்தளவு கூட என் மேலே நம்பிக்கை இல்லையா, நீங்கள் போனீங்கன்னா உங்களை நான் இதை போக வேண்டாம்னு ஏதாவது தடுத்துருப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் சொல்கிறாரு, நான் பயந்தது உங்களுக்காக இல்லை, நான் எனக்காக தான் பயந்தேன். ஏன்னா நான் வந்தேன்னா உன் முகத்தையும் நம்ம பிள்ளையோட முகத்தையும் பார்த்துட்டா நான் இப்படி ஞானத்தை தேடி போக முடியாதுங்கிறதுனால தான் நான் அப்படியே போயிட்டேன் அப்படிங்கும். அப்போ தான் அவங்க ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஞானத்தை தேடணும்னா காட்டுக்கு போனால் மட்டும்தான் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அந்த ஞானம் இந்த அரண்மனையிலிருந்தே உங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ புத்தர் சொல்கிறாரு, அந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு இடம் பெருசு இல்லைம்மா, அரண்மனை இதெல்லாம் கிடையாது, எங்கே இருந்தாலும் அந்த ஞானம் கிடைச்சிருக்கும். ஆனால் அது இங்கே அரண்மனையில் இருந்தாலும் கிடைக்குங்கிறது அப்போ எனக்கு புரியலை, ஆனால் இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு. அதனால் நம்ம இருக்கிற இடத்துல இருந்த அந்த ஞானம் பெறணும் அப்படின்னா நம்ம அதை தான் இல்லறமே நல்லறம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஔவையாருமே இல்லறத்தை தான் நம்ம இல்லறத்தை நல்லா செம்மையாக செஞ்சோனாலே நம்மளை இந்த இதெல்லாம் கொண்டு நம்ம இந்த பக்குவப்படலாம் அப்படிங்கிறதுக்கு ஔவையார் ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்ட பொருள் எங்கான்றும் காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இல்லறம் அப்படிங்கிறது என்னன்னா நல்ல வழியில் பொருள் ஈட்டணும். நம்ம பொருள் ஈட்டு நல்ல வழியில் ஈட்டி அதை நல்ல அறச்செயல்கள் யாருக்குனாலும் நம்ம உடன் பிறந்தவங்க யாருக்குனாலும் அதை நல்ல செயல்களை செய்து காதல் இருவர் கருத்தொருமித்து, இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது கணவனும் மனைவியும் கருத்தொருமித்து, ரெண்டு பேரோட கருத்து ஒன்றா இருக்கும். நம்ம வீட்டிலேயே ஒரு நேரம் நம்ம ஏதாவது ஒரு குழம்பு வச்சுருப்போம், நான் இன்றைக்கி இந்த குழம்பு நினச்சிட்டே வந்தேன், கரெக்டாக நீ வச்சுருக்கிய அப்படிம்பாங்க. அதுதான் இந்த பாடலையுமே வரும், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்னு. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ, அதாவது ரெண்டு ஆத்மாக்கள் இணைந்தால் அதுதான் புனிதமான உறவு. அப்படி அந்த ஆத்மாக்கள் இணைஞ்சிருச்சுன்னா அந்த உணர்வுகள்லாம் தானாகவே வரும். ஆனால் இன்றைய காலகட்டம் அப்படியே நேர்மாறாக இருக்குது. அதை இந்த சமயத்தில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா திருமணமாகி சில நாட்கள்லையே, அதாவது வாழ்க்கையோட ஒரு என்னன்னு ஒரு புரியுறதுக்குள்ளேயே, இப்போ ஒரு மாங்கான் இருந்தால் முதல்ல ஒரு மாம்பிஞ்சு துவக்க தான் செய்யும், அடுத்து அது புளிப்பு சுவைக்கு வரும், அடுத்து தான் அது இனிக்கும். அதே மாதிரி திருமணம் பண்ணி வந்தால் சில ஏதோ ஒன்று எல்லோரும் நம்ம நினச்ச மாதிரி இருக்காது. அப்போ அது வரைக்கும் காத்திருக்கணும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருமணம் அவ்வளோ பிரம்மாண்டமாக செய்கிறாங்க, ஃபோட்டோஸ் அவ்வளோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ ஆல்பம் வீட்டுக்கு வர முன்னையே முறிவுகள் நம்ம இப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் இந்த இல்லறம் அதை கடைப்பிடிக்கணும். அப்படி கடைப்பிடிக்கிறவங்களுக்கு இந்த இது கிடைக்குங்கிறதுல கஞ்சனூர் அப்படின்னு ஒரு ஆழ்வார் இருந்தாராம். அந்த ஆழ்வார் எப்பயும் பெருமாளை நினச்சி என்னை பரமபதத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு வணங்கிக்கிட்டே வருவார். அப்படி இருக்கும்போது அந்த பெருமாள் நினைப்பார், இவர் காட்டுக்கு போய் எந்த தவமும் செய்யலை, ஆனால் இவர் சொல்ல அறத்தில் சிறந்தவராக இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவருக்கு கண்ணு முன்னாடி நீ இப்போவே பரமபதத்துக்கு வரலாம் அப்படிங்கவும் அவர் சொன்னாராம், எங்கள் வீட்டு பக்கத்தில் 12 பேர் குடும்பம் இருக்குது, எல்லாருமே நாங்கள் ரொம்ப அன்பாக பழகிட்டு வர்றோம், அதனால் அந்த 12 வீட்டுக்காரங்களையும் நான் கூட கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாராம். சரி அப்படின்னு சொல்லி உங்கள் விருப்பப்படியே அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதா ஒரு கதை. அதனால் நம்ம உறவினர்கள் எல்லாரோட நம்ம இன்பமாக இருந்து நம்ம இல்லற வாழ்க்கை இதெல்லாம் அனுபவத்து புரிஞ்சு நம்ம இருந்தாலே நம்ம ஞானத்தை தேடி அலைய வேண்டியதில்லை, அந்த ஞானமே நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது தான் இன்றைய பகிர்வாக கருதுகிறேன். எனக்கு தெரிஞ்சது இது இன்றைக்கி நான் பேசுனது நான் எடுத்த தலைப்பு வேறு, ஆனால் பட்டினத்தார் சொன்ன மாதிரி என் செயலாவது யாதொன்றும் இல்லை அப்படின்ன மாதிரி நான் அண்ணாச்சி ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்பயுமே தலைப்பு எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அது கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். ஆனால் அந்த தடவை ஆரம்பம் எனக்கு நானும் மனசுக்குள்ளேயே சொல்லி பார்க்குறேன், எனக்கு அது சரி வரல. அன்றைக்கி தான் இந்த மார்கழி மாத சிறப்பு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக அண்ணாச்சி ஃபோன் பண்ணி, ஆமாம் இந்த மாதம் மார்கழி வேறு, அதை பற்றி கொஞ்சம் பேசுங்கங்கவும் அது வந்தது. அப்போ இன்றைக்கி நான் பேசுகிறது நான் கிடையாது,
மேலேருந்து கடவுள் நான் வந்து ஒரு டேப் ரிகார்டர் மாதிரி தான். கடவுள் வந்து உள்ள ஒரு கேசட் போட்டிருக்காரு, அதுதான் நேர வரைக்கும் பேசியிருக்கு. அதனால் அதில் ஏதாவது ஒரு தவறு, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை தான் பேசினேன். எதுவும் இருந்தால் அதை குற்றம் வராமல் என்னை மன்னித்து இது பண்ணிக்குவீங்க. ரொம்ப வாய்ப்புக்கு நன்றி.